அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். படிக்க வேண்டும் என்ற சிந்தனை மனிதனுக்கு தோன்றுவதே விலங்கிலிருந்து மனிதன் உயருகிறான் என்பதற்கு அடையாளம். அம்பேத்கர் அவர்கள் லண்டன் போன போது கேட்கிறார்கள், நீங்கள் எங்கே தங்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது லைப்ரரிக்கு பக்கத்தில் தங்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் படிப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதற்கு அது ஒரு அடையாளம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் லிங்கனை பல காரணங்களால் அவர் மனைவிக்கு பிடிக்காது. எல்லா இடத்திலும் கதை ஒன்றுதான். பல காரணங்களால் ஆபிரகாம் லிங்கனை அவருடைய மனைவிக்கு பிடிக்காது. அவர் எப்போதும் விருப்பமாக புத்தகம் படிக்கிறவர். புத்தகம் படித்து கொண்டிருந்தோடனே அந்த அம்மணி வேகமாக வந்து வெடுக்கென்று அந்த புத்தகத்தை பிடுங்கி எரிந்து விட்டு சொன்னார், என்ன புத்தகம் படித்து கொண்டிருக்கிறீர்கள்? 10 காசு சம்பாதிப்பதற்கு இது பயன்படுமா? 10 காசு சம்பாதிக்க பயன்படுமா என்று கேட்டார்கள். அதற்கு லிங்கன் ஒரு பதில் சொன்னார், இதோ பார், 10 காசு சம்பாதிப்பது எப்படி என்பது எனக்கே தெரியும். 10 காசு சம்பாதித்த பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த புத்தகம்தான் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஏனால் சம்பாதிக்கிற சாமர்த்தியம் எனக்கே இருக்கிறது. ஆனால் சம்பாதித்த பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு இந்த புத்தகம்தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே புத்தகத்தினுடைய அருமை உனக்கு தெரியாது என்று பேசுகிறார் ஆபிரகாம் லிங்கன். புத்தகங்களை வாசிப்பது, புத்தகங்களை நேசிப்பது, புத்தகங்கள் செய்திகளை யோசிப்பது, பிறகு அவற்றை வாழ்விலே நடைமுறைப்படுத்துவது என்பதெல்லாம் ஒரு அரிய காரியம். அதை அக்கறையோடு செய்வதற்காக ஒரு பெரிய இயக்கத்தையே ஈரோட்டிலே தோற்றுவித்திருக்கிறார். இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே அது வளர்ந்து வெற்றிகரமாக இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காட்சியை தமிழ்நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் பார்க்க முடியாது. என்னுடைய இனிய நண்பர் நாகராஜன் அவர்கள் பேசுகிற போதே இந்த தலைப்புக்கு பொருத்தமாகவும் பேசினார். அதே சமயத்தில் அவருடைய கம்பெனியை நிறுத்துவதற்குரிய நல்ல வழி, அதாவது நிலைநிறுத்துவதற்குரிய நல்ல வழி, அதற்குரிய ஏற்பாடுகளோடும் பேசினார் என்று சொன்னார். நிகழ்ச்சியும் விளம்பரமும் ஒத்துப்போவதே ஆச்சரியம்தான். அந்த நிகழ்ச்சியோடு விளம்பரம் பொருந்துவது என்பதே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் அந்த நிகழ்ச்சியையும் விளம்பரத்தையும் இப்படி இணைத்து சொல்லுகிற ஆற்றல் 30 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிற எனக்கே வராத இந்த திறமை உங்களுக்கு வந்திருக்கிறதே என்று நான் உண்மையிலேயே வியந்து போகிறேன். என்ன அழகாக அதை கொண்டு வந்து சேர்த்தார். அவர் நல்ல பண்பாளர், நல்ல சிந்தனையாளர், அன்புக்குரியவர், மகரிஷி இடத்திலே ஈடுபாடு உடையவர். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு பூமி போற்றுதும் பூமி போற்றுதும் என்ற ஒரு நல்ல தலைப்பு. இளங்கோ அடிகள் ஞாயிறு போற்றுதும் என்றார், திங்களை போற்றுதும் என்றார். ஆனால் ஞாயிறையும் திங்களையும் போற்றுவது இறைவணக்கம் என்ற எல்லையிலே வணக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மனிதன் செய்ய வேண்டிய காரியங்கள் மிகப்பெரிய காரியம். எந்த பூமி இவனை வாழ்வித்து கொண்டிருக்கிறதோ அந்த பூமியை காப்பாற்றுவதற்கான முயற்சியை மனித வர்க்கம் செய்ய வேண்டிய நெருக்கடியான காலகட்டம் இது. நான் ஆன்மீகம் பேசுகிற போது வாழ்வியலுக்கு பொருத்தமானவற்றை இணைத்து பேசுகிறேன் என்று ஸ்டாலின் குணசேகரன் குறிப்பிட்டார். பொதுவாக சமய சொற்பொழிவாளர்கள் பேசுகிற போது நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவது எப்படி என்பதை பற்றி மிக நீண்ட நேரம் பேசுவார்கள். எங்கோ இருக்கிற சொர்க்கத்துக்கு எப்படி போவது, அதற்கு எப்படி கடவுள் துணை செய்வார், நம்முடைய பிரார்த்தனை கூட்டங்கள் எப்படி துணை செய்யும், எப்படி சொர்க்கத்துக்கு போவது என்பதை பற்றி பேசுவார்கள். நான் இன்று நேற்றல்ல ஆன்மீக சொற்பொழிவை தொடங்கிய நாளிலே இருந்து எனக்கு ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டுதான் பேசத் தொடங்கினேன். இங்கிருக்கிறவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக நான் பேசத் தொடங்கவில்லை. சொர்க்கத்தை பூமிக்கு எப்படி இழுத்து வருவது என்பதுதான் என் பேச்சினுடைய நோக்கம். காரணம், இந்த பூமி சொர்க்கமானால் ஒழிய மனித வாழ்க்கை இனிமையாக இருக்க முடியாது. நான் இன்னும் உடைத்து சொல்வதென்று சொன்னால், இந்த பூமியில் ஏமாந்தவர்கள், வருத்தப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், இங்குதான் நமக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை, அங்காவது ஒரு சொர்க்கம் கிடைக்காதா என்ற ஒரு வேதனையினால் தான் சொர்க்கத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அட, இங்கே தான் நமக்கு சரியாக அமையலையப்பா, அங்கேயாவது ஏதாவது ஒரு சொர்க்கம்னு ஒன்று கிடைக்காதா என்று ஒரு இயக்கத்தில் இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பூமி நமக்கு தரப்பட்ட காலத்திலே ஒரு அற்புதமான சொர்க்கம்தான்.
இந்த அற்புதமான சொர்க்கத்தை சொர்க்கமாகவே காப்பாற்றாமல் நாம் இதை எப்படி நரகமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு வினாடி புரிந்துவிட்டால், இந்த பூமி நமக்கு தரப்பட்ட போது ஒரு சொர்க்கமாக தரப்பட்டது என்பதை விளங்கி கொண்டு விட்டால், இதை நாம் நரகமாக ஆக்கக்கூடாது என்ற உண்மையினை விளங்கி கொண்டு விட்டால், அடுத்த தலைமுறை கையில் ஒப்படைக்கிற போதும் சொர்க்கமாகவே இந்த பூமியை ஒப்படைத்து விட்டு நாம் விடை பெற முடியும். இதனுடைய அருமை நமக்கு தெரியல சார். எந்த விஷயத்திலுமே நமக்கு அது கையில் இருக்கிற போது நமக்கு அருமை தெரியல. நான் இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறேன், உண்மையாக பொய்யா பாருங்கள். சம்சாரம் நம்மளோட வீட்டோட இருக்கிற வரைக்கும் அவன் மேலே நமக்கு மரியாதையே வராது. அவன் நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அவள் ஒரு வாரம் ஊருக்கு போகிறான்னா பல பேருக்கு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு ஆடுவோமே கல் போடுவோமேன்னு ஆரம்பிச்சிடுறான். மனைவி ஒரு வாரம் வெளியூர் போகிறா அப்படின்னா பல பேர் விடுதலை விழாவே கொண்டாடிடுறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் மனைவி ஒரு வாரம் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு வீடாக இருக்கும். அந்த வீடு எப்படி இருக்குன்னு ஒரு காட்சி சொல்லட்டுமா? கழட்டி அப்படி பூமியில் ரவுண்டாக விட்ட நிலையிலேயே லுங்கி கிடக்கும். ஏன்டா டே இதை அப்படி கழட்டி விட்டுருக்கிறேன், மடித்து கொடியில் போடப்படாதான்னா, எதுக்கு சார் மறுபடியும் மாற்றதாக இருந்தால் நடுவில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே மாட்டிக்கலாம் பாருங்க அப்படின்பா. அவள் ஊரில் இல்லைன்னு வச்சுங்க, அந்த டேபிள் இருக்கிற தூசியை துடைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. என்னடா டே தூசியை விட்டு வச்சிருக்கிறேன், என்ன அவசரமாக ஃபோன் வந்தா ஃபோன் நம்பர் தூசியிலே எழுதிடலாம் பாருங்க சார் அப்படின்பா. சார் வீடு வீடாகவே இருக்காது. என்னென்ன குப்பையாக இருக்க முடியுமோ அவ்வளோ குப்பையாக இருக்கும், அவ்வளோ நாத்தமாக இருக்கும். அவள் இருந்த வரைக்கும் இந்த அருமை தெரிஞ்சுதா? அதே மாதிரி தான் மனைவிக்கும். கணவன் இருக்கிற வரைக்கும் ஊர்லேயே கையால் ஆகாத மனுஷன் இவர் தாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாள். அதுக்கப்புறமா தான் தெரியும் எவ்வளோ ஒரு அற்புதமான ஜந்து நம்மளோட கூட இருந்தது. இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை இனிமேல் உலகத்தில் கடவுளால் படைக்க முடியுமா அப்படிங்கிறது எப்போ தெரியும்? அவர் இல்லாமல் போனால் தான் தெரியும். நான் வேடிக்கைக்கு சொல்லலை, நமக்கு 32 பல் இருக்குல்ல, இதில் ஒரு பல் விழற வரைக்கும் பல்லோட அருமை எவனுக்காக தெரியுமா? ஒரே ஒரு பல் விழுந்துருட்டோம், ஒரு பல்லு விழுந்ததுக்கு அப்புறமா அந்த நாக்கு போய் அங்கே தொட்டு தொட்டு பார்க்கும். இங்கே ஒரு பல்லு இருந்ததில்லை, இங்கே ஒரு பல்லு இருந்ததில்லை, அதான் இருந்தது. அப்போ அந்த நாக்கு மதிச்சுதா? ஒரு பல்லு விழுந்ததுக்கு அப்புறமா நாக்கு போய் தொழாவிட்டு சொல்லும், இங்கே ஒரு பல்லு இருந்தது, இங்கே ஒரு பல்லு இருந்ததுன்னு. ஒரு பல்லே இருந்தவரை அதனுடைய அருமை தெரிவதில்லை, போன பிறகுதான் தெரிகிறது. பல மனிதர்களுடைய அருமையும் அவர் வாழ்கிற போது தெரிவதில்லை, போன பிறகுதான் தெரிகிறது. இந்த பூமியின் அருமையும் நமக்கு வாழ்கிற போது தெரியவில்லை. இந்த பூமி நரகமாவதற்கு முன்பாக விழித்துக் கொள்ள வேண்டும். இது 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து உயிரிகளுடைய தோற்றம் தொடங்கிவிட்டது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10,000 ஆண்டுகள் அல்ல, 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் தன்னுடைய உயிரிகளையும் படைப்பையும் படைப்பு நோக்கிய பயணத்தையும் தொடங்கிவிட்டது. சார், இப்படி ஒரு பிளானட், இப்படி ஒரு பூமி என்ற அமைப்பு உருவாவது அவ்வளவு சுலபம் என்று நினைக்கிறீர்களா? எத்தனை பெரிய சோதனைகளை தாண்டி இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்குரிய பக்குவம் ஏற்பட்டது தெரியுமா? எவ்வளவு பெரிய இயற்கையின் முத்தங்களுக்கு பிறகு இந்த பூமியில் முதல் உயிர் தலை காட்டி இருக்கும் என்று யோசித்தீர்களா? ஒரு புல், சாதாரண புல் முளைப்பதற்கு இந்த பூமி என்ன பாடுபட்டு இருக்கும் தெரியுமா? இது அருமையிலும் அருமையாக நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து. ஆனால் இந்த பூமியின் அருமை நமக்கு தெரியவில்லை. இந்த ரஷ்யாவிலேருந்து நிலாவுக்கு போனதில் யூரி காகரின் முதல்ல போன ஆள். இந்த யூரி காகரின் நிலவுக்கு போனதுக்கு அப்புறமா நிலவிலேருந்து திரும்பி வருகிற போது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். நிலாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா யூரி காகரனை கேட்குறாங்க, நீ போயிட்டு வந்தியே, நீ நிலவிலேருந்து பார்த்தியே, எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார்கள். விண்வெளிக்கு போய் வந்தார் யூரி காகரின். அப்போ அவர் மேலேருந்து போயிட்டு வந்தவர் சொல்கிறாரு, இந்த பூமி அவ்வளவு அழகாக இருந்தது. ஏன்னா இங்கேருந்து நம்ம நிலாவை பார்க்குறோம் பார்த்தீங்களா, நிலாவை விட பூமி 8 மடங்கு பெருசு. அப்போது அதை விட 8 மடங்கு பெருசாக இருக்கிற ஒன்று பளபளப்பாக இருந்தால் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். நடுவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சூப்பர் மூன் ஒன்று வந்தது இல்லையா, அது மாதிரி இந்த பூமி மேலேந்து பார்க்குற போது இது 8 மடங்கு நிலவை விட பெரியது. அதனால மேலேந்து பார்க்குற போது இன்னும் அழகாக தெரியும் இந்த பூமி. அவர் சொன்னார், இந்த பூமி எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது தெரியுமா, நான் மேலிருந்து பார்க்கிற போது தான் இந்த பூமியினுடைய அழகு. ஏன்னா இதுலேயும் சூரிய ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது.
இதனுடைய அழகு எவ்வளவு பெரிய அழகு என்பதை நான் உணர்ந்தேன்னு யூரி காகரின் சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டான், நீ மேலேந்து பார்த்தபோது இந்த பூமி இவ்வளோ அழகுன்னு கண்டுபிடிச்சியே, எப்போவாவது இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்த்தியான்னு கேட்டான். இது ஒரு பெரிய சிக்கல். இந்த பூமி அழகானது என்கிற சின்ன உண்மையை கண்டுபிடிக்கவே அவ்வளவு தொலைவு போக வேண்டி இருக்கிறது. அவ்வளவு தொலைவு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பூமி இவ்வளவு அழகான விஷயம்ங்கிற செய்தியே நமக்கு தெரியுது. அப்போ நம்ம இந்த பூமியிலேயே இருந்து கொண்டு இதனுடைய மேன்மை என்ன, இதனுடைய அழகு என்ன, இதில் இருக்கக்கூடிய இயற்கையின் முத்தங்கள் எத்தனை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு இதனுடைய அந்த பெருமையை அப்படியே காப்பாற்றி அடுத்த தலைமுறையிடத்தில் ஒப்படைக்க வேண்டாமா? நம்ம பூமியை எப்படி பாழ்படுத்துகிறோம், இல்லை எப்படி பயன்படுத்துகிறோம், இல்லை எப்படி இதை இன்னும் அருமையாக கொண்டு போயிருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமான விஷயம். இந்த பூமியிலிருந்து லட்சக்கணக்கான உயிரினங்கள் பூமியின் உயிர் பட்டியலில் இருந்து ஒவ்வொரு காலத்திலும் விடைபெற்று கொண்டே இருக்கிறது, போயிட்டே இருக்கு. எத்தனையோ விதமான உயிரினங்கள் இறந்து போய்விட்டன. அப்படியெல்லாம் அது அழிஞ்சு போச்சே அப்படிங்கிற கவலை மனித குலத்துக்கு ஏற்படவே இல்லை. மனுஷன் எப்பேற்பட்ட ஆள்னு கேட்டால், என்னமோ இந்த உலகமே இவனுக்காக படைக்கப்பட்டதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் சயின்ஸோட வளர்ச்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி என்ன நினச்சான் தெரியுங்களா? இந்த பூமி தான் மையமானது, இந்த பூமியை தான் சூரியன் சுற்றுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த பூமி தான் மையம், இந்த பூமியை தான் எல்லா கிரகமுமே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் இல்லைடா, சூரியனை மையமாக வச்சு எல்லாம் சுற்றுது, இந்த பூமியும் அதை சுற்றுது அப்படின்னு பின்னால் அதை கண்டுபிடிச்சி சொன்னபோது மனுஷன் திகப்பா போயிட்டான். இவனுக்கு எவ்வளோ அகங்காரம் பாருங்க. ஏதோ இந்த பூமி தான் மையமா, இவன் இருக்கிற இடம் அவ்வளவு முக்கியமா, இந்த பூமி மையமா, அது சூரியன் சுற்றுதான். ஒரு பழமொழி சொல்வான், சில பேருக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு வீட்டுக்கு போனால் பொணமாவது இருக்கணும். ஏன்? நம்ம அங்கே முக்கியமாக இருக்கணும் சார், நம்மளை பற்றி தான் அங்கே எல்லாம் பேசணும், எப்படியாவது இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தான் வரணும். இந்த எண்ணம் இருக்கா இல்லையா? அந்த தன்னை மையப்படுத்தி யோசிக்கிற ஒரு பழக்கம், ஒரு ஃபிலசாபிக்கலான கருத்து, அதாவது ஈகோ அப்படிங்கிறத பற்றி ஆன்மீகத்தில் எத்தனையோ வகையாக உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஆன்மீகமாக சொல்லலை, ஒரு சின்ன அந்த திங்கிங் ப்ராசஸ், யோசிக்கிற முறையில் இந்த ஈகோங்கிறது எப்படி உருவாகுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஜென் மாஸ்டர், ஒரு பெரிய ஜென் துறவி, அவரை பார்க்குறதுக்கு ஒருத்தன் போகிறான். அவர் என்ன பண்ணார், தம்பி ஒரு கப்பு டீ சாப்பிடுப்பா அப்படின்னு டீ கொடுத்தார். அந்த டீயை வாங்கி இவன் குடிக்கலான்னு போகும்போது பார்த்தா அந்த டீக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈ கிடக்குது. இவன் அப்படியே அதை பார்த்துட்டு திகைச்சு போயிட்டான். குடிக்கிறதா வேண்டாமா, குடிக்கிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறான். உள்ள டீ இருக்குது, இல்லை என்ன முக்கியம்னா ஈ இன்னும் உயிரோடு இருக்குது, ஏன்னா அது அப்போ தான் விழுந்திருக்கு. அவன் அப்படி தடுமாறுறது அந்த ஜென் மாஸ்டர் பார்த்துட்டு, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. என்னடா என்ன பிரச்சனை? இவன் ஒன்றே சமாளிக்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், இல்லை சம்திங் ராங், நீ என்னமோ தடுமாறுறேன்னு எந்திரிச்சு இவன் கிட்டக்க வந்து அந்த டீ கப்பை இப்படி பிடுங்கி பார்த்தா ஈ துடிக்குது. அவர் குடுக்குடுன்னு ஒன்று எடுத்து வெளியில் போனார். வெளியில் போய் அந்த விரலால் அந்த ஈயை எடுத்தார், அந்த இலை மேலே அப்படி விட்டார். அங்கே இருக்க ஒரு இலை மேலே அந்த ஈ இறகு உலர்ந்து அது பறந்து போகிற வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தார். அது பறந்து போனதுக்கப்புறம் திரும்பி இவங்கிட்ட பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ மிகவும் அகங்காரம் உடையவன்னர். இவன் சொன்னா, என்ன சுவாமி, நான் என்ன பெரிய அகங்காரமாக இருந்தேன், நீங்கள் கொடுத்த டீயை கூட கீழே கொட்டக்கூடாதேன்னு நான் தவிச்சேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் யோசித்தேன், என்ன போய் அகங்காரம் உள்ளவன் சொல்கிறீங்களே எப்படி? அந்த ஜென் மாஸ்டர் சொன்னார், இந்த டீயை குடிக்கிறதா இல்லையான்னு உன்னோட ப்ராப்ளமாக தான் யோசிச்சிய ஒழிய அந்த டீயில் வாழ்கிறதா சாவறதான்னு போராடிக்கிட்டு இருந்த ஈயோட கோணத்திலேருந்து நீ எப்போவாது அதை யோசிச்சியா? நீ பார்க்கும்போதே உன்னுடைய ப்ராப்ளமாக பார்க்குற, இந்த டீயை குடிக்கிறதா குடிக்கூடாதா அப்படின்னு தான் பார்த்திய ஒழிய அதில் ஒரு ஈ வாழ்வதா சாவதான்னு போராடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. இந்த உலகத்தில் தன்னை மையப்படுத்தி சிந்திப்பது அகங்காரம், பிற உயிர்களை மையப்படுத்தி சிந்திப்பது தான் ஆன்மீகத்தினுடைய தொடக்க நிலை. ஆன்மீகம் என்பது எங்கே தொடங்குகிறது என்றால், பிற உயிர்கள் பற்றிய சிந்தனையில் இருந்துதான் ஆன்மீகம் தொடங்குகிறது. எம்பத்தி, அது எப்படி இருக்கும், அது என்ன ஆகும், அது என்ன வகையில் போய் முடியும் என்று அதை பற்றி யோசிக்க தெரிகிற போதுதான் உண்மையான ஆன்மீகம் மலருகிறது. இல்லைன்னா அகங்காரமயமான வாழ்க்கை தான். மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா? இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தனக்கு கட்டுப்பட்டவை நினைக்கிறானா இல்லையா? எதை வேணாலும் கொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, எந்த உயிர்களை வேணாலும் கொல்றதுக்கு நமக்கு ரைட் இருக்குது, நாம் வாழ்வதற்காக எதை வேணாலும் அழிக்கிற உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். இது உண்மையா? பாருங்கள், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது,
இந்த பிரபஞ்சத்தில் இத்தனை நட்சத்திரம் ஏன் இருக்குன்னு தெரியல. அதில் இத்தனோடு கடுகு மாதிரி ஒரு பூமி இருக்கு. அந்த பூமியில் ஏதோ ஒரு மூலையில் நாம் உட்காந்துருக்குறோம். நாம் என்ன முக்கியமாக இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய பெரிய வெளியில் இந்த பூமியே ஒன்றுமே இல்லை. அந்த பூமியில் கண்டங்கள் ஒன்றுமே இல்லை, கண்டங்களில் நாடு ஒன்றுமே இல்லை, நாட்டுக்குள்ளே நான் ஒன்றுமே இல்லை. ஆனால் மனுஷனுக்குள்ளே இருக்கிற அகங்காரம் எனக்காகவே இந்த அண்டம் முழுவதும் படைக்கப்பட்டதுன்ற நினைப்பு இருக்கு. புலவர் கீரன் சொல்வார் ஒரு வார்த்தை, கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதும் உனக்கு அப்படின்னு எழுதினாலும் நம்ம கேட்பானா, கடல் யாருக்கு? பாருங்க, ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு. கடலால் சூழப்பட்ட உலகம் முழுவதும் உனக்குன்னா கடல் யாருக்கு? சண்டை ஆரம்பி. இப்ப என்ன இருக்கோ அதில் சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்க்கையை கொண்டு போலாங்கிறது இல்லாம எங்க சண்டை போடலாம், எங்க ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாம், எங்க பிரச்சனையை உண்டு பண்ணலாம். இது மனித குலத்தினுடைய பெரிய பலவீனம். இந்த பூமி எப்படி கொடுக்கப்பட்டது? மலைகள், அருவிகள், காடுகள், விலங்குகள், உயிரினங்கள் எல்லாமே எவ்வளவு அழகா கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அதே அளவில், அதே அழகில், அதே மாதிரி உயிர்களை வாழ விடுகிறோமா? நாம யோசிக்கணுமா? சார், நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சுவத்தில் சில படங்கள்லாம் மாட்டி வச்சுருப்பார். வீட்டு சுவத்தில் யார் யார் படம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரசிகமணி டிகேசியோட படம் இருக்கும், கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட படம் இருக்கும். எனக்கு அப்போல்லாம் தெரியாது ரசிகமணி டிகேசி யார், கல்கி கிருஷ்ணமூர்த்தி யார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் எங்கள் தாத்தா பாட்டி அவங்க படமும் அப்படியே தொங்கும். அதோட வரிசையாக அந்த ரசிகமணி டிகேசி படம், புதுமை பித்தன் எழுத்தாளர் புதுமை பித்தனுடைய படம், இதெல்லாம் எங்கள் அப்பா வீட்டு சோத்தில் மாட்டி வச்சுருப்பார். நான் சின்ன வயசில் என்ன நினச்சேன், இவங்களும் நமக்கு மாமா பெரியப்பா சித்தப்பா மாதிரி ஏதோ ஒரு ரத்த சொந்தங்கள் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நமக்கு ரத்த பந்தங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தெரியாது டிகேசி புதுமை பித்தன் அவங்களே வெவ்வேறு ஜாதிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏதோ நம்ம அப்பாவுக்கு பெரியப்பா சித்தப்பா மாமா மாதிரி ஏதோ ஒரு உறவாக இருக்கணும், அதான் நம்ம வீட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு புரியறதுக்கே லேட் ஆச்சு. அவர்கள் ரத்த பந்தங்கள் அல்ல, நம்முடைய சித்த பந்தங்கள் அப்படிங்கிறது புரியறதுக்கு ஒரு 20 வயசாகி போச்சு. ஓ, புதுமை பித்தன் படம் நம்ம வீட்டில் ஏன் இருக்குது, டிகேசி படம் நம்ம வீட்டில் ஏன் இருக்குன்னு தெரியறதுக்கே லேட் ஆச்சு. ஆனால் அந்த படத்தை எங்கள் அப்பா எப்படி மாட்டியிருப்பார், அந்த காலத்திலலாம் இப்படி சாஞ்சாப்பில் மாட்டுவாங்க. ஒரு சணல் கயிறு போட்டு கட்டி ஒரு இடைவெளி விட்டு அந்த படம் அப்படி நிற்கும், அப்படி சாஞ்ச மாதிரி. சார், அதில் ஒரு நாள் ஒரு குருவி வந்து கூடு கட்டுச்சு. 2 வைக்கோல் அது இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த குருவி வந்து கூடு கட்டுச்சு. நாங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டில் அப்போது ஃபேன் கிடையாது, நம்புவீங்களா? இது மாதிரி சீலிங் ஃபேன் கிடையாது. நீங்கள் அந்த காலத்தில் வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்காது, லெட்ரின் வீட்டை விட்டு வெளியில் தள்ளி இருக்கும். அப்போல்லாம் எப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம்ங்கிற கான்செப்டே கிடையாது, ரொம்ப தள்ளி எங்கேயாவது இருக்கும். ஆனால் இப்போல்லாம் என்னன்னா அட்டாச்சு பாத்ரூம் டிட்டாச்சு ஃபேமிலி. அப்போல்லாம் டிட்டாச்சு பாத்ரூம் வித் அட்டாச்சு ஃபேமிலி, அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா? அப்போ நீங்கள் வீடோட அமைப்பு, ஒரு ஃபேன் கிடையாது சார். ஒரு ஃபேனுங்கிறது அப்போ வீட்டில் இருக்காது. இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுங்க, வீட்டுக்கு போனால் யார் அறிமுகப்படுத்தான்னு தெரியுமா? இது எங்கள் பெரியப்பா, இது எங்கள் சித்தப்பா, இது எங்கள் சம்பந்தி, இது எங்கள் சம்பந்திக்கு சம்பந்திம்மா. சம்பந்திக்கு சம்பந்தி நம்ம வீட்டில் ஏன் இருக்கான்னு கேட்க முடியாது. இந்த சம்பந்திக்கு சம்பந்தி. எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருந்தது, எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் அது செத்து போச்சு. நான் ஒரு நாள் கேட்குறேன், எங்கள் அப்பா பாட்டி எனக்கு தெரியும், இந்த பாட்டி நம்ம வீட்டில் ஏன் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது எங்கள் அப்பாட்ட கேட்டால் நம்ம ஒரு பாட்டி இருந்து செத்து போச்சு, பாரு எப்படி பாருன்னு. அதுடா நம்ம அப்பா பாட்டி இருந்தது இல்லை. ஆமாம், அப்பா பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டின்னாரு. எனக்கு புரியல, ஃப்ரெண்டு பாட்டியெல்லாம் ஏன்பா நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னு. அது அப்பா பாட்டியோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, தாத்தாவோட ஃப்ரெண்டாகவும் ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே இருந்ததுன்னாரு. நான் விட்டுருன்ட்டேன், அப்பா விட்டுரு, அதுக்கு மேலே ஒன்றும் பேசாத, விட்டுரு. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோ உருப்படி இருக்கும், 15, 20, 30 பெரியப்பா சித்தப்பா சம்பந்திக்கு சம்பந்தி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவான். ஒரு வீடுன்னா போனால் அறிமுகப்படுத்துவாது, எங்கள் பாட்டி, இது எங்கள் பெரிய பாட்டி, எங்கள் சின்ன பாட்டி, இது எங்கள் பெரியம்மா, இது எங்கள் சித்தப்பா அப்படி. இப்போ யார் வீட்டுக்கு அது போனால் யாராவது அப்படி அறிமுகப்படுத்துறான்னா ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இது நான் புதுசாக வாங்கின சோஃபா, இது புதுசாக வாங்கின ஃப்ரிட்ஜு, இந்த கார் இப்போ தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறேன். என்ன சார் இது? உயிருள்ள மனிதர்களை அறிமுகப்படுத்திய காலம் போய் ஜடப்பொருள்களை உயிர் பொருள்களாக அறிமுகப்படுத்துகிற அசிங்கமான காலம் இந்த காலம். ஜடப்பொருள்களை உயிர் பொருள்களாக அறிமுகப்படுத்துகிற அசிங்கமான காலம். அந்த காலத்தில் அப்படி உயிரினங்களை வந்து அப்படி நேசிச்சிருக்கிறோம், மனிதர்களை நேசிச்சிருக்கிறோம்.
நான் எங்கேருந்து எங்கே போய்ட்டேன், ஒரு ஃபேன் இல்லை, ஏன்னா வீட்டில் வசதி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த குருவி வந்து அந்த சைடு அந்த ஃபோட்டோவில் கூடு கட்டது. அது விளையாடும், போவும் வருவோம், அது பாட்டுக்கு அந்தாண்ட போயிட்டு இந்தாண்ட போயிட்டுலாம் திரும்பி திரும்பி வரும் அந்த குருவி எல்லாம். எங்கள் அப்பா ஃபேன் வாங்கிட்டு வந்து மாட்டினார். ஹாலில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் மாட்டுறார். முதல்ல ஒரு சீலிங் ஃபேன் மாட்டும் போது எங்கள் வீட்டில் மொத்தம் 8 உருப்படி, நாங்கள் 6 பிள்ளைங்க, அப்பா அம்மா சேர்த்து 8 உருப்படி. இன்னும் 1 பிறந்திருந்தா நவக்கிரக வீடுன்னு பேர் வச்சுருப்பான். நல்ல வேளை அந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படாதபடி எங்கள் அப்பா புத்திசாலியாக இருந்துட்டார்னு வச்சுங்களேன். 8 பேர் மொத்தம் வீட்டில். அப்படியே வரிசையாக ஹாலில் பாய் போட்டு படுப்போம், அப்படியே வரிசையாக படுப்போம். இந்த ஃபேனுக்கு கீழே யார் படுக்கிறது அப்படின்னு ப்ராப்ளம். சீலிங் ஃபேன் புதுசாக வாங்கி கொண்டாந்து வீட்டில் மாட்டுறாரு. என்னை எப்படி முட்டாளாக்குனா தெரியுமா எங்கள் அப்பா, ஃபேனுக்கு கீழே படுக்கப்படாது, திடீர்னு கழண்டு டொம்னு தள்ள விழுந்தா அன்னையிலேருந்து கடைசியாக போய் படுத்துட்டு. இந்த ஃபேன் மாட்டினது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அப்பா ஃபேன் வாங்கிட்டார், அப்பா ஃபேன் வாங்கிட்டார் அப்படின்னு சந்தோஷம். மறுநாள் சார் குருவி அடிபட்டுச்சு. நாங்கள் 1 வாரம் ஃபேன் இருந்தது சார், போடாமே தூங்கணும். 1 வாரம் அந்த ஃபேன் போடலை. அந்த குருவி அடிபட்டு செத்து போச்சு. எங்கள் மனசு கேட்கல, என்னடா இது வீட்டில் ஃபேன் ஓடுது, அப்போ அதில் அதுக்கு இல்லை, அந்த ஃபேன் இல்லை, அது பாட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தது, புதுசாக ஃபேன் போட்டிருக்கிறோம், அதுக்கு அதை ஃபீல் பண்ண தெரியல, அடிபட்டுச்சு. அப்போ அந்த சிட்டுக்குருவி எப்படி ஒரு குருவி தான், ஆனால் எங்கள் குடும்பத்தோட உறுப்பினர். ரேஷன் கார்டில் அதன் பெயர் இல்லையே ஒழிய அது எங்கள் வீட்டின் உறுப்பினராகவே வாழ்ந்தது. நீங்கள் நம்பினா நம்புங்க. அப்போ சினிமா பாட்டு வந்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவர் வீடு திரும்பலேர், என்னமோ எங்கள் வீட்டு குருவியை பற்றி பாட்டு வந்த மாதிரி சத்தமாக கேட்போம். கொஞ்சம் சத்தமாக அந்த பாட்டை அப்படின்னு கேட்போம். அப்போல்லாம் விலங்கை பற்றி பாட்டு வரும். இன்னொரு பாட்டு கூட ஒன்று வந்தது, என்னது, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு, அவர் ஆம்பளையா பொம்பளையா என்னன்னு கேள். ஆட்டுக்கு எவ்வளோ அறிவு பாருங்கள், நுட்பமான அறிவு. அது ஆம்பளையா பொம்பளையா என்னன்னு கேளு. இது மாதிரிலாம் விலங்குகளை வச்சு பாட்டு வரும். சிட்டுக்குருவியை பற்றி பாட்டு வந்தப்போ என்னமோ எங்கள் வீட்டு சிட்டுக்குருவியை பற்றி பாட்டு வந்துட்ட மாதிரி நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு சத்தமாக வை அப்படின்னோம். ஒரு சாதாரண ஜீவராசி எங்கள் வீட்டோட உறுப்பினராக வாழ்ந்தது, அது இறந்து போச்சு அப்படிங்கிறதுனால 1 வாரம் எங்களால் ஃபேன் போட்டுட்டு தூங்க முடியல. அப்படியெல்லாம் மனசு கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி என்னடா அப்படின்னா, இந்த நாடு முழுவதுமே எத்தனையோ மரங்களில் இருந்து சிட்டுக்குருவி என்ற இனமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு புள்ளி விவரம் சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன், அந்த செல்ஃபோன் டவர் ஒரு காரணம்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம ஊர் கம்பெனிகள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு 1-2 விஞ்ஞான கட்டுரையை போட்டு அதுக்கு தான் எதுக்கு வேணாலும் எழுதி கொடுக்கறதுக்கு 2 சயின்டிஸ்ட் உயிரோடு இருக்கிறானே. ஆதரிச்சு எழுதுனாலும் எழுதுறான், இல்லைன்னு எழுதுறாலும் எழுதுறான். காப்பி உடம்புக்கு தீங்குன்னு 2 PhD பண்ணுறான், காப்பி உடம்புக்கு நல்லதுன்னு 3 PhD பண்ணுறான். என்ன பண்ண முடியும்? நம்ம எதை பார்த்தாலும் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த செல்ஃபோன் டவர் குருவிகள் பறக்கிறதுக்கு அந்த சமிக்ஞை ஒரு இடையூறுங்கிறான். அது முழுக்க உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் அந்த ஜீவராசியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது தான். ஆனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி எத்தனை பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு உயிர்குலத்தையே பூமியிலேருந்து இல்லாமல் ஆக்கிட்டு இருக்குது. கவலைப்பட்டோமா சார்? இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பெரிய தவறு இல்லை, ஒரு பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாது தான். ஆனால் பல பேருக்கு இதில் மணிக்கணக்காக பேசுகிறா சார். நான் ஒரு வார்த்தை என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தேன், செல் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன் நாட் ஃபார் கான்வர்சேஷன். மணிக்கணக்காக நீ உரையாடுவதற்கல்ல, ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு தான் இது கருவி. இட்ஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன் நாட் ஃபார் கான்வர்சேஷன். நீண்ட நேரம் இதில் உரையாடுவது நமக்கு நல்லது அல்ல, நம்முடைய மூளையினுடைய அதிர்வுகளுக்கு நல்லது அல்ல. இது மிகப்பெரிய நாசத்தை மனித குலத்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு அவசரமான தகவல் கொடுக்க வேண்டியிருக்கா, கொடுக்கலாம். ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தணும்னு போய் அது பாட்டுக்கு வளர்ந்து 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 என்னன்னா, இந்தியாவில் கழிவறைகளுடைய எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கை செல்போன்கள் உண்டாகிவிட்டன. ஒரு கேள்வி கேட்குறேன், இவ்வளோ செல்போன் உண்டாயிடுச்சே, மனித உறவு என்ன ரொம்ப நெருங்கிடுச்சா? இந்த செல்போன் உண்டாயிடுச்சே, மனித உறவு என்ன நெருங்கிடுச்சா? காதலிக்கிறவன் இந்த செல்ஃபோனில் காதலிக்கு ஒரு நாளைக்கு 300 தடவை கூப்பிடுறேன். 300 தடவை கூப்பிடுறேன். என்ன பண்ணுற? அவன் கேட்குறான், அவங்க நீ என்ன பண்ணுற? இவர் பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வெட்டி பய வெங்க பய, இவன் என்ன பண்ண போகிற? அவன் கேட்குறான், அவங்க என்ன பண்ணுற? இவன் சொல்கிறான், நீ இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்க முடியல, செத்து தொலை. நீ இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்க முடியலையா? எதை சொல்கிறான்? பர்கர் தின்னுக்கிட்டே சொல்கிறான் உயிரோடு இருக்க முடியல. என்ன
இவளும் எனக்கு தூக்கமே வரல. என்ன ஒரு நாளைக்கு 300 கால் பேசுகிறான். எப்போ? காதலிக்கிற போது. இதே கல்யாணம் ஆகட்டும், அவன் நம்பரை பார்த்தா அப்படியே அமைக்கிட்டான் சார். அவளும் விட மாட்டேங்கிறா. அவன் என்ன பண்ணுறா? அதுக்காகவே விடாம ட்ரை பண்ணுறா. கடைசி அவளுக்கு ஒரு பதில் வருது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லையில் இல்லை. ஏன்? அந்த தொடர்பு எல்லையிலேருந்து தப்பிச்சு போகணுன்னு தான் அவன் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லையில் இல்லை அப்படிங்கிறா. சார் 300 கால் இதே முதல்ல அவர்கிட்ட பேசினான்னு இப்போ மனைவிக்கிட்டேருந்து ஃபோன் வந்தால் எடுக்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்வார் சார். அவர் ஒய்ஃப்டேருந்து ஃபோன் வந்தோன்னு சொல்வார், என் மனைவிக்கிட்டேருந்து கால் வந்தா மீண்டும் இயல்பு நிலை திரும்ப 2 மணி நேரம் ஆகும் சார்னர். அது என்ன இயல்பு நிலை? அவ்வளோ பெரிய வன்முறை கலவரமாக வெடிச்சிருக்கு. மீண்டும் இயல்பு நிலை திரும்ப 2 மணி நேரம் ஆகும் சார் அப்படின்னார். எடுக்கவே மாட்டார். ஒய்ஃப்ட நம்பரை பார்த்து அப்படி 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 விட்டுருவார். இப்போ மனித உறவுகளை மேம்படுத்த இந்த கருவி பயன்படுத்துதா? மனித அன்பையும் நட்பையும் வளர்த்துதா? அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற பாசத்தை வளர்த்துதானா? இல்லையே. பாருங்க, ஒரு 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 விஞ்ஞானத்தினுடைய நுழைவு மிகப்பெரிய ஒரு இயற்கையினுடைய பேரழிவுக்கு மட்டுமே துணையா இருக்கே ஒழிய, இயற்கையான பந்தம், பாசம், அன்பு எவ்வளவு தூரத்துக்கு பெருகி இருக்கு. நான் வெறும் சிட்டுக்குருவியை மட்டுமே மனசுல வச்சுட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது எப்படிடா செத்துதுன்னா, நிறைய எப்படிடா வீணா போச்சு அப்படின்னா, முதல்ல சார் இது ஒரு உணவு சங்கிலின்னு ஒரு கணக்கு இருக்கு. நேச்சர் ஐயோ அது என்ன அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னா, எந்த ஒரு உயிரி பிறந்தாலும் இது பாருங்க, அது திங்கிறதுக்கு வேண்டிய உயிர் ஒன்று இருக்கும், இன்னொன்று கவனிங்க, அதை திங்கிறதுக்கு ஒரு உயிர் இருக்கும். இதுதான் நேச்சருடைய பேலன்ஸ். இந்த உலகத்தில் எது தோணினாலும் அது திங்கிறதுக்கான ஒரு உணவு ரெடியாக இருக்கும். அதே மாதிரி அதை உணவாக திங்கிறதுக்கு இன்னொன்று ரெடியாக இருக்கும். இதுதான் உணவு சங்கிலி, நேச்சருடைய மெயின்டெனன்ஸ். பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுது. இன்னொரு அழகான ஜென் ஸ்டோரி உண்டு. தவளை, தாய் தவளை குஞ்சு தவளையோடு இப்படி கறக்குன்னு கத்திக்கிட்டு இருந்துதான். அப்போ அங்கேயும் இங்கேயும் கொசு பறந்த உடனே எல்லாம் பாஞ்சு பாஞ்சு நாக்கு நீட்டி 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 அம்மா கொசுமா, அம்மா கொசு கொசு, அம்மா கொசு அப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சந்தோஷமாக. இது குஞ்சு தவளையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துதான். இப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ புஷ்ஷுன்னு ஒரு பாம்பு சீறி அது வந்த உடனே இந்த குஞ்சு தவளையெல்லாம் பயந்துக்கிட்டு ஓடியாந்து அம்மா 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 என்னமோ ஒன்று அப்படின்னு ஓடியாந்து எல்லாம் தாய்கிட்ட விழுந்துதான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த தாய் தவளை பக்கத்தில் வந்த குஞ்சு தவளைகள் இப்படி ஒன்று எண்ணி பார்த்துட்டு, அம்மா நம்ம அண்ணன் தம்பியில் 2 பேர் காணுமா, நம்ம அண்ணன் தம்பியில் 2 பேர் காணுமா அப்படின்னு. இந்த அம்மா தவளை சொல்லிச்சா, பாம்பு தின்னு இருக்கும், சர்வசாதாரண பாம்பு தின்னு இருக்கும். நம்ம பாம்பு தின்னு இருக்கணும் இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறியே. அந்த தாய் தவளை சொன்னதான் அந்த கதையை முடிக்கிறான். அதுவும் நல்லது தான்ப்பா, நாம் மட்டுமே பெருகிக்கிட்டே போனோன்னு வச்சுக்க, நமக்கு கொசு கிடைக்காது. நம்மள 2 பேரை யாராவது க்ளோஸ் பண்ணாதான் நமக்கு வேண்டிய அளவு கொசு கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான ஃபிலாசபி. நாம் பெருகிக்கிட்டே போனால் நாம் திங்கிறதுக்கு கொசு கிடைக்காது. நம்மளை க்ளோஸ் பண்ணுற நம்மளால் 2 பேர் செத்தாதான் நாம் திங்கிறதுக்கு வேண்டியது கிடைக்கும். இந்த நேச்சருடைய உணவு சங்கிலிங்கிற கணக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் மனுஷன் எங்கேயுமே கை வைக்கக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்குவான். நீங்கள் இயற்கையில் எங்கேயாவது கை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கோண புத்தியை கொண்டு போய் இயற்கைக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்டீங்க அப்படின்னா இயற்கை எப்படி பழி வாங்கும்னு தெரியாது. நான் 2 சம்பவம் சொல்கிறேன். மொரீஷியஸ் தீவு இருக்கு இல்லையா, அந்த மொரீஷியஸ் தீவில் நாய் பூனை என்பதே கிடையாது. ஒரு காலத்தில் நாய் பூனை அப்படிங்கிற அந்த ஜீவராசிகளே மொரீஷியஸ் தீவு முழுக்க கிடையாது. ஆனால் இந்த படையெடுப்பில் போனாங்க இல்லையா, அப்படி போனவங்க கொண்டு போய் அந்த தீவில் நாயும் பூனையும் இவங்க வளர்த்ததை அங்கே விட்டுட்டாங்க சார். மொரீஷியஸ் தீவில் ஒரு பறவை இருந்ததான், டோடோ அப்படின்னு பேர். ஒரு பறவை 20 கிலோ வரைக்கும் வெயிட் உடையதா அந்த பறவை வளருமா. 20 கிலோ வெயிட்டு அந்த பறவை. ஆனால் பறக்காது. ஏன் பறக்காது அப்படின்னா, அந்த பறவை பறக்க வேண்டிய நெசசிட்டியே அங்கே இல்லை. அது பறந்து போய் ஒன்று பண்ணணுங்கிற அங்கே தேவையே இல்லை. இயற்கை எப்படி உருவாக்குது பாருங்க. எது அவசியம் இல்லையோ அதை உயிரிகள் செய்வதில்லை. அது பறக்க வேண்டிய கட்டாயமே அங்கே இல்லை. அதனால அது பறந்து இறத்தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த டோடோங்கிற பறவை 20 கிலோ வரைக்கும் வெயிட் உள்ளதாக வருமா. இந்த நாய் பூனைகள் போன பிறகு அந்த பறவைகளுக்கு பறக்க தெரியாதா? அந்த பறவை இனம் முழுவதையும் நாய்களும் பூனைகளும் கொன்று தின்று விட்டன.
டோட்டலாக அந்த தீவிலேருந்து அந்த டோடோ அப்படிங்கிற பறவையே அழிஞ்சு போச்சு. ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறான். அது மாதிரி 11 வகையான பறவைகள் அந்த தீவிலிருந்து மொத்தமாக அழிந்து விட்டன. ஏன்? இந்த நாயும் பூனையும் தின்னு காலி பண்ணிடுச்சு. இந்த இயற்கை என்ன கணக்கு வச்சிருக்கு? ஒரு உயிரை படைச்சா அதை திங்கிறதுக்கு ஒரு உயிர் இருக்கும், அப்புறம் அதை திங்கிறதுக்கு இன்னொரு உயிர் இருக்கும், அதை திங்கிறதுக்கு ஒரு உயிர் இருக்கும். இது எல்லாத்தையும் திங்கிறதுக்கு நம்ம வாழ் இருக்கோம். என்ன தின்னு புண்ணு என்னென்ன வந்தாலும் அதை கடைசியாக டோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி முக்கி அதில் போட்டு இதில் போட்டு எல்லாம் திங்கிறதுக்கு நம்மால் உணவு சங்கிலியில் கடைசி எல்லாத்தையும் விடுறதில்லை அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்கிறான். அதனுடைய விளைவு என்னங்கிறத பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இந்த உணவு சங்கிலில் ஒன்று அழித்து வாழ்கிற மாதிரி இயற்கை ஏற்பாடு பண்ணியதில் நம்ம குறுக்க பூந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா விளைவு விபரீதமாக போயிடும். பாருங்கள், இன்னொரு அருமையான செய்தி நான் படித்தது. ஒரு தீவில் இந்த மாதிரி படையெடுப்புக்கு போன வீரர்கள் இராணுவ தளவாடத்தோட ஒரு மண் நிற மரப்பாம்பு, ஒரு மண் நிற மரப்பாம்பு 10 மீட்டர் நீளத்துக்கு வளரக்கூடியது, 10 அடி நீளத்துக்கு வளரக்கூடியது மண் நிற மரப்பாம்பு. இது உள்ளே போயிடுச்சு, அந்த தீவுக்கு உள்ளே போயிடுச்சு. எப்படின்னா இராணுவ தளவாடங்களோட உள்ளே வந்துருச்சு. அந்த பாம்பு பொதுவாக ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் மட்டுமே இருக்கக்கூடியது. இதை இராணுவ தளவாட சாமான்களோடு சேர்ந்து எப்படியோ அந்த பாம்பு புறப்பட்டு அந்த தீவுக்கு போயிருச்சா, போய் அது இனவிருத்தி பண்ணி அங்கே வளர ஆரம்பிக்குது. அந்த பாம்பை உண்ணுகிற எந்த விலங்குமே அங்கே இல்லை. அப்போ அதை அழிக்கிறதுக்கு யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு சதுர மைலில் 13,000 பாம்புகள் என்ற அளவில் அது விருத்தி ஆச்சான். ஒரு சதுர மைலுக்கு 13,000 பாம்பு. அந்த நாட்டு மக்கள் பட்ட வேதனைக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு வேதனை. ஏன்? இந்த பாம்பை அழிக்கவே முடியல. கடைசியாக அந்த இடத்துல மக்கள் காலி பண்ணி அந்த இடத்த விட்டு போக வேண்டியிருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு இது வளர்ந்துருச்சு. இப்போ இதை மனுஷன் எங்கேயாவது இயற்கைக்கு விரோதமாக இவனுடைய காரியத்தை கொண்டு போய் நுழைக்கலாமா? சார், இப்போ கூட எல்லா நாடுகள்லையும் ஒரு சட்டம் வச்சிருக்கிறான், நாம் மதிக்கிறது இல்லை. என்ன தெரியுங்களா? இந்த நாட்டு தாவரங்களையோ இந்த நாட்டு விலங்குகளையோ நீங்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப கடுமையாகவே அதை நடைமுறைப்படுத்துவாங்க. நீங்கள் வந்தவுடனே கேட்பான், என்ன கொண்டாந்துருக்கிற சாப்பிட்ற பொருள், தாவர பொருள் என்ன கொண்டாந்துருக்கிற, உயிரிகள் கொண்டாந்துருக்கிறியா, டிக்ளேர் பண்ண. இப்போவே நம்ம இல்லைன்னு சொல்லி வெளியே எடுத்து போனால் அரெஸ்ட் பண்ணுவான். ஏன் தெரியுங்களா? வேறு வகையான தாவரமோ வேறு வகையான விலங்கோ அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டா அது அங்கே இருக்கிற இயல்பான ஒரு உயிர்கள் இருக்கு இல்லையா, அதை மொத்தமாக அழிச்சிடும். அப்போ இயற்கையின் வளையத்துக்குள் நுழைகிற உரிமை மனிதனுக்கு ஒருபோதும் இல்லை. மனிதன் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது நாம் பண்ண ஏற்பாடு இல்லை, இது யாரோ பண்ணி வச்ச ஒரு ஏற்பாடு. நான் இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதை நீங்கள் வெறும் சமயம் சார்ந்துதான் நினைக்க வேண்டாம். ஒரு மடத்தில் ஒரு புதுசாக கொஞ்சம் ரெவல்யூஷனரி ஐடியாவுடைய ஒரு மடாதிபதி பட்டத்துக்கு வந்தார். அவருக்கு முன்னாடி இருந்தவர் எந்த மாற்றங்களையும் விரும்பாதவர், ரொம்ப அமைதியானவர், எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்னார். அவர் டெலிஃபோன் கூட பேச மாட்டார். அவர் ஆர்த்தோடாக்ஸ் மைண்டு. அதுக்கு முன்னாடி இருந்த குரு. இந்த பட்டத்துக்கு ஏற்றவருக்கும் அவருக்கு இந்த உள்ள கருத்து வேறுபாடு வந்தது. உடனே இவர் என்ன சொன்னார், எந்த மாற்றமே பண்ணக்கூடாதுன்னா எவ்வளவோ காலம் மாறி போச்சு, நம்ம சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டாமா அப்படின்னார். அதுக்கு முன்னாடி பட்டத்தில் இருந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பார், இந்த மடத்தை எங்கிட்ட கொடுத்தவர் மாத்துன்னு கொடுக்கல, காப்பாத்துன்னு கொடுத்தார். நான் இதை அப்படியே உங்ககிட்ட காப்பாத்துன்னு கொடுத்துட்டு போகிறது தான் என் வேலையை ஒழிய இதை மாத்துன்னு கொடுக்கறது என் வேலை இல்லை சொல்லிட்டு ஒரு ஓமை சொன்னார். பாருங்க, ஒரு சங்கிலியின் அழகே அதன் முதல் வளையத்தை போலவே தானும் இருத்தல் தான். தான் முதல் வளையத்தை விட பெரிதாகவோ சிறிதாகவோ இருக்க நினைத்தால் அந்த சங்கிலியின் ஒழுங்கு போய்விடும். எனவே எனக்கு முன்பிருந்த ஆச்சாரியன் எப்படி இந்த மடத்தை என்னிடத்தில் கொடுத்தானோ அப்படி உன்னிடத்தில் கொடுப்பது தான் என் விருப்பம். இதை மாற்றுவது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னார். இவருக்கு அது பிடிக்கல. 2 பேருக்கு கருத்து வேறுபாடு வந்தது. நான் அதுக்கு மேற்கொண்டு அதை பேச விரும்பலை. ஆனால் ஒரு முதல் சங்கிலியின் வளையத்தை போல் இருக்க வேண்டியது அடுத்த சங்கிலியின் பொறுப்புன்னு சொன்னார். பாருங்க, இதை மனுஷன் முழுக்க புரிஞ்சுக்கணும். இயற்கை சில வடிவமைப்பை வடிவமைத்து கொடுத்ததுக்கு விரோதமாக நாம் சில காரியத்தை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் விளைவு படு பயங்கரமான விபரீதமாக போய் முடியும். இப்போ லேட்டஸ்ட் சயின்ஸில் என்னென்னா, மரபு அணு மாற்றம் செய்த விதைகளை ஏன் பயிரிடக்கூடாது, அதை ஏன் கொண்டு வந்து இந்த நாட்டை விளைக்கக்கூடாது அப்படிங்கிறார். இதுக்கு கொடுக்குற நியாயமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, நிறைய பேர் இப்போது பசியோடு இருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு, பூச்சிகள் தாவரங்களை அழிக்குது, விதைகளை அழிச்சிருது, அதனால இப்போ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சில விதைகளை தான் பயிரிடணும்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம்,
இப்போ இந்த மரபு அணு மாற்றப்பட்ட விதைகளை நீங்கள் பயிர் பண்ணுறதன் மூலமாக என்ன பண்ணுறோம், நெடிய சங்கிலிலேருந்து மாறி நாம் ஒரு காரியத்தை புதுசாக பண்ணுறோம். இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. ஒரே ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? ஒரு சயின்டிஸ்ட் என்ன ரிசர்ச் பண்ணார், முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸுக்கு மேலே வந்து அருமையான ஒரு காய்கறி முட்டைக்கோஸ் மேலே விளையுது. ஆனால் அது வேர் வந்து சின்ன சின்னதாக இத்தனோண்டு தான் அது வேர் இருக்கும். அந்த வேர்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, இந்த முள்ளங்கி விளையுது பார்த்தீங்களா, முள்ளங்கி பூமிக்கு உள்ளே போய் நல்லா விளையும். ஆனால் அதுக்கு மேல் பக்கத்தில் ஒரு இலை வரும் பார்த்தீங்களா, அந்த இலையினால் மனுஷனுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாரு, ஒரு சதுர அடி நிலத்தை எடுத்து அந்த சதுர அடி நிலத்தில் முட்டைக்கோஸ் போட்டால் பூமிக்கு கீழ்ப்பகுதியிலேருந்து ஒன்றும் லாபம் இல்லை, முள்ளங்கி போட்டால் மேல் பகுதியிலேருந்து ஒன்றும் லாபம் இல்லை. நாம் இந்த முள்ளங்கியையும் முட்டைக்கோஸையும் கிராஸ் பண்ணி ஒரு ப்ரீடை கொண்டாந்துட்டா கீழே முள்ளங்கி விளையும் மேலே முட்டைக்கோஸ் விளையும், பயன்படும் நினச்சி ஒரு ப்ரீடை கிராஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணார் சார். என்னடா நடந்ததுன்னா, மேலே முள்ளங்கி இலை வந்தது, கீழே முட்டைக்கோஸ் வேர் வந்தது. 10 காசுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இதை மாற்றலாம், நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டாந்து ஒரு ஸ்டேஜில் மாற்றலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இயற்கையின் மரபுகளுக்குள்ளே போய் விளையாடுற போது அது என்ன மாதிரி திருகிக்கிட்டு நிற்கும்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன் மாற்றினா என்னன்னு. இது விவசாயம் சார்ந்த ஏரியா, ஈரோடு பகுதி. நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மரபு அணு மாற்றப்பட்ட ஒரு நெல் நீங்கள் பயிர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு வயலில் மரபணு மாற்றப்பட்ட ஒன்றை பயிர் பண்ணுறீங்க. அதில் முதல் விஷயம், ஒவ்வொரு முதையும் விதை வெளியிலேருந்து வாங்கணும். அதுக்கு உரிய அந்த 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 இலக்கணப்படி தான் அதை பயிர் பண்ணணும். எப்போவுமே விதைக்கு இரவலாக இன்னொருத்தர் நம்பி இருக்கணும், அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த வயலில் மரபணு மாற்றப்பட்ட பயிரை ஒருவர் பயிர் பண்ணுறாரு, இந்த வயலில் இந்திய மரபு சார்ந்த நெல் ஒருத்தர் பயிர் பண்ணுறான்னு வச்சுங்க, இது இவர் நிலம், அது அவர் நிலம். அவர் மரபணு மாற்றப்பட்ட பயிரை பயிர் பண்ணிட்டாரு, இவர் மரபு வழி வந்த இந்திய இனத்தை பயிர் பண்ணுறாரு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கவனிங்க, இது ஒழுங்காக அதே மாதிரி காய்க்குமான்னு கேட்டால் சிக்கல் உண்டு. ஏன், இந்த பூவுக்கு அந்த பூவுக்கு மகரந்த சேர்க்க நடந்துட்டா இந்த மரபு வழி வந்த நெல்லும் இனிமேல் பயன்பட முடியாததாக மாறிவிடும். நீ உன் நிலத்தில் என்ன வேணாலும் பயிர் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த பூவுக்கு அந்த பூவுக்கு மகரந்த சேர்க்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு என்ன பழமொழி சொல்றான், பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் உண்ணும்னா. பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் உண்ணும். மரபணு மாற்றப்பட்ட பயிரோடு நம்முடைய மரபு பயிரும் மகரந்த சேர்க்கை நிகழ்த்தி விட்டால் இதனுடைய வித்துக்களும் நாளை பயன்படுத்த முடியாததாகவே மாறி போய்விடும். இப்படி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பகுதிக்குள்ளே புகுந்து அழிக்கிற உரிமை யாருக்காவது இருக்கா? நம்ம இன்னொருவருடைய வயலுக்குள்ள நாம போல, ஆனால் நம்முடைய வயலில் இருக்கிற இந்த பூவினுடைய அந்த மகரந்த சேர்க்கை நிகழாதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம யோசிக்கணுமே இல்லையா, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக அது எத்தனை பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு. நான் இன்னைக்கு என்னுடைய பேச்சை சொல்கிறதா இருந்தால் 4 கோணங்களில் சொல்லணும். ஒன்று, இந்த பூமியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பேரழிவுகளிலே நம்மை போன்ற தனி மனிதர்களுடைய பொறுப்பு ஒன்று, நம்முடைய அரசாங்கங்களுடைய பொறுப்பு ஒன்று, நம்மை ஆளுகிற அரசாங்கம் அவருடைய பொறுப்பு ஒன்று. இந்த இரண்டையும் தாண்டி எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அல்லது எல்லா அரசியல் தலைவர்களும் இணைந்திருக்கிற அமைப்பு போன்ற அமைப்புகளுடைய பொறுப்புணர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. அது 3. இத்தனைக்கு மேலாக மனித குலத்தின் மொத்தமான பிரார்த்தனை என்று ஒன்று இருக்கிறது. இந்த 4 வகையாலும் இயற்கை பேரழிவிலிருந்து இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. நாம் சில மாதிரி அழிக்கிறோம், நம்ம அரசியல் தலைவர்கள் சில மாதிரி அழிக்கிறாங்க, எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி பூமியை அழிக்குது. இந்த விபரீதத்திலேருந்து இந்த பூமியை இப்போ காப்பாற்றலேன்னு சொன்னால் ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். மாலத்தீவுங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாலத்தீவு சரியாக கடல் மட்டத்திலேருந்து வெறும் 3 அடி உயரமுடைய ஒரு தீவு. 3 அடி கடல் மட்டத்திலேருந்து உயரமுடைய ஒரு தீவு. கடல் நீர் மட்டம் 3 அடி உசந்தா மாலத்தீவு காணாமல் போயிடும். ஒரு சுனாமி வந்து 80 மீட்டர் உயரத்துக்கு அலை அடித்தா மாலத்தீவு முழுகி போயிடும். அப்போ அந்த மாலத்தீவில் வாழ்கிற மக்கள் இல்லையா, அங்கே இருக்கிறவங்களுடைய உயிர் இல்லையா, அவங்க வாழ வேண்டிய கட்டாயம் இல்லையா? அந்த மாலத்தீவு அதிபர் ஒரு உலக உச்சி மகாநாட்டில் கலந்து கொள்கிற போது சொல்கிறார், இந்த குளோபல் வார்மிங்னு எல்லாரும் பேசுகிறீங்க,
உலகம் வெப்பமடைதலை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் உருப்படியாக ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் இது வெறும் பேச்சுவார்த்தை, ஆனால் எங்களுக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம். உங்களுக்கு இது பேச்சுவார்த்தை, எங்களுக்கு இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். ஒன்றே ஒன்று வேணால் உறுதியாக சொல்லலாம், இந்த மாநாட்டிலாவது நீங்கள் சில முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் அடுத்த மாநாட்டில் மாலத்தீவுக்கு என்று ஒரு நாற்காலி போட வேண்டிய அவசியமே இருக்காது. காரணம், அது கடலில் மூழ்கி இருக்கும். இதை விட வேதனையாக யாராவது துக்கத்தை வெளிப்படுத்த முடியுமா? நீங்கள் இந்த மாநாட்டில் ஒரு முடிவை எடுக்கலைன்னா அடுத்த மாநாட்டில் மாலத்தீவுக்குன்னு ஒரு சேரே போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா கடல் மூழ்கி இருக்கும். குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எல்லாமே நாம் தீர்க்கக்கூடியது அல்ல. அதை தீர்க்க வேண்டியது உலக நாடுகள் கையில் இருக்கு. ஒரு புள்ளி விவரம் நம்ம படித்தோம்னா ரொம்ப அப்படியே பிரமிப்பாக இருக்குது. இந்த உலகத்தில் மொத்தம் 5% மக்கள் தொகை தான் அமெரிக்கா. உலக ஜனத்தொகையில் மொத்தம் 5% தான் அமெரிக்காவுடைய ஜனத்தொகை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ரிசோர்ஸஸ்னு சொல்கிறான் பாருங்க, அதாவது வளங்கள், அந்த வளங்களில் 25% அனுபவிக்கிறவர்கள் அமெரிக்கர்கள். வெறும் 5% ஜனத்தொகையை வைத்துக்கொண்டு உலகத்தினுடைய பெட்ரோல், உலகத்தினுடைய விளைபொருள், உலகத்தினுடைய இறைச்சி, உலகத்தினுடைய கோழி, உலகத்தில் தோன்றுகிற நல்ல பழங்கள், நல்ல கனிவர்க்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இந்த உலகத்தில் 5% மக்களே அமெரிக்காவில் வாழுகிறவர்கள். 25% பொருள்களை அவர்கள் உலகத்திலிருந்து கபளீகரம் செய்கிறார்கள். இப்போ அவங்க அவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்துகிற போது என்ன ஆகும் அப்படின்னா, புவி வெப்பமடைதல் என்பது தவிர்க்க முடியாததா போகும். இந்த பெரிய துன்பம், பெரிய துக்கம், இவ்வளவு பெரிய பூமிக்கான பேர் ஆபத்துக்கு காரணமாக இருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்கா தான். நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசை என்னன்னா, அந்த அயோக்கியத்தனத்தில் நமக்கும் ஒரு 10% வேணும்னு நம்ம எல்லா பிள்ளைங்களும் அங்கே போகிறத தான் பெரிய கணக்காக ஆசைப்படும். சரி, நீங்கள் போங்க, அங்கே போயாவது அங்கே இருக்கிற ஜனாதிபதிக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. என்ன சொல்லு, இந்த உலகத்தையே இன்றைக்கு அழியக்கூடிய திசைக்கு இட்டு போகக்கூடிய அதி வலிமையான நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்கா தான். இன்றைக்கு இந்த உலகத்தையே பேரழிவுக்கு இட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நாடு. ஏன்? அவங்க கன்சியூம் பண்ணுற பெட்ரோலுடைய அளவு, அவங்க கன்சியூம் பண்ணுற ஃபுட்டு, உணவுப் பொருளுடைய அளவு. அதாவது புவி வெப்பமடைதலுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா பசுமை குடில் வாயு அப்படிங்கிறான். அதாவது அது ஒரு டெக்னிக்கலான சயின்ஸு. நான் ஒன்றும் அதை ரொம்ப தெரிஞ்சு சொல்கிறேன்னு பொருள் இல்லை, ஓரளவு அதை படித்து தான் சொல்கிறேன். இப்போ சூரியன்லேருந்து நமக்கு வெப்பம் வருது. சூரியன்லேருந்து நமக்கு வருகிற அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பம் பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போகுது. இல்லை என்ன பெரிய வேடிக்கைன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே பிரதிபலித்து திரும்ப போகிறது, அப்படியே போயிட்டா அந்த வெப்பம் ஒன்றும் தங்காது. ஆனால் இயற்கை என்ன ஏற்பாடு பண்ணியிருக்குன்னா, அந்த வெப்பம் முழுக்க போயிட்டா இந்த பூமி முழுக்க ஐஸ் கட்டியாக மாறிடும். இந்த பூமியில் நம்ம வாழவே முடியாது. ஏன்னா சூரிய வெப்பம் பட்டு அப்படியே திரும்பி வெளியில் போயிடுது. அப்போ இந்த பூமியில் யாருமே வாழ முடியாது, உயிர்கள் வாழ்வதற்குரிய வசதி இருக்காது. கொஞ்சம் வெப்பத்தையாவது இதில் மிச்சம் பண்ணி தங்க வச்சாதான் இலை, கொடி, செடி, நாம்ப எல்லா உயிரினங்களும் தழைக்க முடியும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த இயற்கை? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், இது போன்ற சில வாயுக்களை அப்படியே ஒரு பந்தல் மாதிரி மேலே போட்டு நிறுத்தி அந்த பந்தலை தாண்டி இந்த வெப்பம் மேலே போக முடியாது. என்ன ஏற்பாடு பாருங்கள். நம்ம எதாவது பிளான் பண்ணி பண்ணணும். சில பேர் சொல்லுவான், எல்லாம் என்னை கேட்டு தான் செய்யணும். இதெல்லாம் உன்னை கேட்டப்பா பண்ணாங்க? இயற்கை பண்ணி கொடுத்துருக்கு. சில பேர் சொல்கிறான், நான் தனி ஆள். அப்படி கிடையாது ராஜா. ஏன் தனி ஆளுங்கிறது கிடையாதுன்னு சொல்லட்டுமா? நீங்கள் சுவாசிச்சுட்டு உங்கள் மூக்கு வழியாக விட்ட காற்றை தான் நான் சுவாசிக்கணும். நான் சுவாசிச்சுட்டு வெளியே விட்ட காற்றை தான் நீங்கள் சுவாசிக்கணும். நாம் எல்லோருமே காற்றினால் பின்னப்பட்டிருக்கிற காஸ்மிக் வெப். நாம் அனைவருமே பின்னப்பட்டிருக்கிற ஒரு வலைத்தளம். இதில் தனி மனிதன் என்று எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒருவருடைய செய்கை இன்னொருவரை பாதிக்கும், ஒருவருடைய செயல் இன்னொருவரை பாதிக்கும். அதே மாதிரி எத்தனையோ விஷயம் நம்ம முயற்சி இல்லாமையே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மேலேந்து வருகிற சூரிய வெப்பம்
மறுபடியும் திரும்பி போய்விட்டால் இந்த பூமி குளிர்ந்து பனிக்காடாக மாறிடும். அப்போ இந்த வெப்பம் இங்கே தங்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பசுமை குடில் வாயுன்னு ஒன்று மேலே போட்டிருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த மீத்தேன் வாயு, இவையெல்லாம் சேர்ந்து பந்தல் மாதிரி பின்னிக்கிட்டு வெப்பத்தை வெளியே போகக்கூடாது அப்படி தடுக்குது. இது ஒரு அளவோடு இருக்கிற போது பூமி சுகமாக இருக்கு. அதனுடைய அளவு கூடுகிற போது வெப்பம் அதிகமாக தங்குவதாலே ஒவ்வொரு நாளும் இந்த பூமி நரகமாகி கொண்டு வருகிறது. அப்போ நம்ம எவ்வளவு கவலைப்படணும். தனி மனுஷன் என்ன பண்ணலாம், நாடு என்ன பண்ணலாம், யார் யார் எந்தெந்த அளவுக்கு இந்த காரியத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். முதல் விஷயம், கூடுமான வரைக்கும் இந்த பூமியை நாம் வெப்பமாக ஆக்கக்கூடாது. நாம் எப்படி வெப்பமாக ஆக்குறோம்? நிறைய வெப்ப பொருளை பயன்படுத்துகிறோம். மின்சாரத்தை கூட அளவுக்கு மேலே பயன்படுத்துகிறோம். இப்போ எல்லார் வீட்லேயும் ஏசி, ஏன்னா பாதி ஓசி. ஏசி எவனோ போட்டுக்க வேண்டியது தான். அவன் காசில் எங்கே போடுறான்? ஓசியிலே போடுறான் ஏசி. சரி போட்டாச்சு சார். நம்ம வீட்டில் இருக்கிற வெப்பத்தை சக் பண்ணி வெளியே விட்டுட்டு இந்த இடத்த குளிர்ச்சி ஆக்கிக்கிறோம். நம்ம வீடு இப்போ குளுன்னு இருக்குது, ஆனால் நாடு தகன்னு கொதிக்குது. அப்போ நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம். நம்ம இருக்கிற இடம் சௌக்கியமாக இருந்தால் சரிதான், ஏசி போட்டு சௌக்கியமாக இருந்தால் சரிதான், அடுத்த இடம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நம்ம யோசிக்கிறோம். அப்போ பூமியோட வெப்பம் கூடிக்கிட்டே போகுது. இப்போ நான் ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன், ரொம்ப வேண்டாம், குறைஞ்சபட்சம் இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு பெட்ரூம், ஒவ்வொரு பெட்ரூமில் ஒரு ஏசி. கொழுப்பு இல்லை இது? கொழுப்பு இல்லை? குறைஞ்சபட்சம் அந்த வீட்டுல குஞ்சு குழுவான் எல்லாம் ஒரே ரூமில் ஏசி போட்டு ஒரு 3 ஏசி ஓட வேண்டியதை நிறுத்திவிட்டு ஒரே ஏசியில் படுத்தாலாவது பூமி கொஞ்சமாவது குறையும்பா. அந்த சூடு கொஞ்சமாவது குறையும். நீ ஏசி விட முடியலன்னு சொல்கிறியா? அட அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ரூமில் படுத்துக்கிட்டா கூட அட்லீஸ்ட் என்ன அந்த அளவுக்கு எல்லா ஏசியும் ஓட வேண்டிய கொடுமை இல்லை. யோசிக்கலாமா இல்லையா? சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்றோம் இல்லை? வீட்டில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் இல்லை? ஒரு வீட்டில் நான் 2 ரகசியம் சொல்லிட்டு போகிறேன். ஒன்று, கடவுள் நம்பிக்கை உள்ள வீட்டில் ப்ரே பண்ணுற போது சேர்ந்து ப்ரே பண்ணணும். இப்போ ஒரு வீட்டில் ப்ரே பண்ணுறதா இருந்தால் அந்த வீட்டில் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடணும். நான் தனியாக கும்பிட்றேன், நீ தனியாக கும்பிடுனா அந்த குடும்பம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. கும்பிடுற போது சேர்ந்து கும்பிடணும். ஆனால் கும்பிடுற பழக்கம் இல்லையா, அது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. குறைஞ்சபட்சம் சாப்பிட்ற போதாவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் ஒரு குடும்பத்தில். ஏன் அன்பும் வளரும். எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் சூடு பண்ணி முடிச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்காக சூடு பண்ணி எவ்வளவு கேஸு, எவ்வளவு பெட்ரோல், எவ்வளவு அந்த வெப்பம் அளவு கூடிக்கிட்டே போகுது. குறைஞ்சபட்சம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடாதா? செய்ய மாட்டேங்கிறோமே. பல பேர் வீட்டில் என்ன சொல்கிறான், அவர் இல்லைன்னா தான் சாப்பாடே இறங்குங்கிறான். ஏன் அதை மூஞ்சியை பார்த்தா அப்போ நமக்கு சாப்பிடவே முடியாது அப்படிங்கிறான். இதெல்லாம் சரியா? குறைஞ்சபட்சம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் வந்தாலே எவ்வளவோ அடுப்பை மிச்சம் பண்ண முடியும், வெப்பத்தை மிச்சம் பண்ண முடியும். இதெல்லாம் சின்ன யோசனையாக தான் இருக்கலாம். இவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு பத்திரிகையில் 50 போட்டிருக்கிறான், 50 உருப்படியான யோசனை போட்டிருக்கிறான். அதில் ஒரு யோசனை சொல்கிறான், தண்ணியை மிச்சம் பண்ணுங்கிறான். என்ன மிச்சம் பண்ணுறது? இப்போ நம்ம குளிக்கிறோம்னு வச்சுங்க, குளித்த தண்ணியை தோட்டத்துக்கு விடலாம், ரைட். இந்த வெஸ்டர்னர்ஸ்லாம் பாத்து டப்பு பெருசாக போட்டு அதில் போய் எருமை குளிக்கிற மாதிரி குளிப்பான். நம்ம ஊர் குளத்துல எல்லாம் அந்த எருமை உழுந்து குளிக்கும்ல, அது மாதிரி மொத்தமாக ஒரே ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு அந்த பாத்து டப்பு நிறைய தண்ணியை வச்சு அதுக்கு பக்கெட்டில் வச்சு ஊற்றி குளிக்கலாம்ல. ரொம்ப சுவாரஸ்யமான யோசனை. என்ன, 2 பேர் சேர்ந்து கூட குளிக்கலாம். அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்தது. தண்ணி மிச்சம் பண்ண சொல்கிறா. ஷவரை திருப்பி விட்டு 2 பேர் நின்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த வீட்டில் அன்பும் வளரும், காதலும் வளரும், அதே சமயத்தில் தண்ணி மிச்சமாக உண்டாகணும் குளிக்கிறதா இருந்தால். நாளையிலேருந்து ட்ரை பண்ணுங்க. சின்ன யோசனை தான். எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டரை மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள மிச்சம் பண்ணணும். இப்போ ஷேவ் பண்ணுறவன் எப்படி ஷேவ் பண்ணுறான்? குழையை திருக்கி விட்டு இப்படி ரேசர் அப்படி நினச்சிட்டு அப்புறம் இப்படி ஷேவ் பண்ணுறான். தண்ணி அப்படியே போயிட்டு தானே இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி இந்த பூமியில் உண்டாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? இந்த கடல் தண்ணி ஆவியாகி மேலே போய் அது ஒரு ப்ராசஸில் போய் மழையாக பெஞ்சு பூமிக்கடியில் போய் அது ரிசர்வாயரில் உள்ள தங்கி பூமிக்கடியில் நிலத்தடி நீராக நின்று இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஊற்று வழியாக வெளியில் வந்து அது எவ்வளோ ஒரு ட்ராப் வாட்டர் உண்டாக்குறதுக்கு கஷ்டப்படுது. நம்ம போட்டு குழையை திருவி விட்டு அப்படியே ரேசரை கழுவிட்டு அப்படியே அதுக்கப்புறமா ஷேவ் பண்ணுறோமே, பண்ணலாமா? இத்தனோண்டு கப்பலை பிடிச்சி வச்சுட்டு அதை எவ்வளோ தூரத்துக்கு மிச்சம் பண்ணலாமே. ஒவ்வொரு அங்குலத்திலையும் யோசிக்கணும். நான் தண்ணியை எப்படி மிச்சம் பண்ணலாம், வெப்பத்தை எப்படி பயன்படுத்தாமல் இருக்கலாம், எவ்வளவுக்கு எவ்வளவு வெப்ப வாயுக்களை வெளிப்படுத்துகிற கருவிகள். ஒரு 4 பேர் சேர்ந்து காரில் போகிறதா இருந்தால் வாங்க, நான் போகிறேன், நம்ம ஆஃபீஸ் போகிறோமா, நம்ம 4 பேர் இன்றைக்கி சேர்ந்து போகலாம், நாளைக்கு ஓங்காரில் சேர்ந்து போகலாம், நாளைக்கு ஓங்காரில் சேர்ந்து போகலாம். எப்படியெல்லாம் யோசிக்கலாமோ அப்படியெல்லாம் யோசித்தா பெட்ரோலுடைய அந்த பயன்பாடுங்கிறது குறையும். ஏன்னா இன்னொரு யோசனை கூட சொல்கிறார் அவர், என்னன்னா சைக்கிள் ஓட்டலாம். நான் இன்னொரு நல்ல செய்தியும் சொல்லணும்.
உலகத்தின் வளங்களில் அதிகமாக உறிஞ்சி தள்ளுகிற நாடு எது என்று கேட்டால் அமெரிக்கா. உலகத்தின் வளங்களை மிக குறைவாக பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிற நாடு எது என்றால் சீனா. உலகத்தினுடைய வளங்களை மிக குறைவாக பயன்படுத்தி கொண்டு நாம் வெற்றி பெற்று மேலே வருவது எப்படி என்ற ரகசியத்தை கண்டுபிடித்திருக்கிற நாடு சீனா. நமக்கும் சீனாவுக்கு இடையில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அங்கே பல பேர் சைக்கிள் பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா அதிகமான பெட்ரோல் செலவு, அரசாங்கத்துக்கு வீண் செலவு தானே, பெட்ரோலுடைய புகை மாசு ஏற்படுத்தக்கூடியது தானே, வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சீனாவில் இன்னொரு பெரிய அழகு என்ன அப்படின்னு கேட்டால், எவ்வளவுக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியுமோ அவ்வளவுக்கு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறை உணர்வு இருக்கு. இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கோணத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். இப்போ தனிப்பட்ட முறையில் நாம் என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் பை பயன்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் துணிப்பை எடுத்துகிட்டு போய் கடையில் வாங்கிட்டு இருந்தா, என் துணிப்பை எடுத்துகிட்டு போய் வாங்கினா நமக்கு என்ன தரம் குறைஞ்சி போயிடுமா? நம்ம நேராக வெறுங்கையை வீசிக்கிட்டு அப்படியே போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கே பையன் இப்போ வெறுங்கையோடு தான் வரேன். என்னண்ணா சிலபஸே தெரியல சார், அப்புறம் என்ன சார் நீங்கள்? ஒரு பையன் அன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். என்னடா படிக்க போகிறேன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜக்கில் எப்போலேருந்துடா உனக்கு ஸ்கூலு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜக்கில். இது மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டான். இதெல்லாம் சின்ன விஷயமா, சிலபஸ் என்ன, ஸ்கூல் என்னெல்லாம் சின்ன விஷயமா, அதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்கள கேளு, சும்மா உட்காந்துருக்காங்க அங்கே கேளு. அப்படி இருக்குது சார். ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுங்க, துணிப்பையை எடுத்துகிட்டு போய் நம்மளால் காய்கறி வாங்க முடியாதா? ஒரு துணிப்பையை எவ்வளவு காலத்துக்கு திரும்ப பயன்படுத்த முடியும்? அது கெட்டு போகாது. மிஞ்சி போனாலும் அது பூமிக்குள்ளே போனாலும் அந்த பூமியில் போய் மக்கி போய் உரமாக மாறி போயிடுமே. நாம் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பை இருக்குது, அது ஏதாவது மக்குமா? இவன் தான் மக்கு, அது மக்க மாட்டேங்குது, அது அப்படியே இருக்குது சார். வங்காளதேசத்தில் எவ்வளோ சின்ன நாடு சார் வங்கதேசம். என்னமோ பெருசாக எல்லாம் பேசுகிறான், பாலித்தீன்லாம் ஒழிக்க முடியாது, நம்மளால் பிளாஸ்டிக் பையெல்லாம் ஒழிக்கவே முடியாது. எப்படி ஒழிக்க முடியும்னா, வங்கதேசம் என்ன பெரிய முன்னேறிய நாடு? வங்கதேசத்தில் இதுக்கு முன்பாக ஒரு வெள்ளம் வந்தது இல்லையா, அந்த வெள்ளத்தில் சாவு எண்ணிக்கை கூட. எதுனாலேன்னு வங்கதேசத்தில் ஆராய்ச்சி பண்ணால் ஒன்று கண்டுபிடிச்சா, நம்ம பிளாஸ்டிக் பையெல்லாம் போய் சாக்கடையில் அடைச்சிக்கிறது இல்லையா, அப்படி பிளாஸ்டிக் பையெல்லாம் போய் சாக்கடையில் அடைச்சிக்கிட்டதால இந்த வெள்ள தண்ணீர் வடியாததால தான் பல ஆயிரம் பேர் இறந்து போயிட்டான்னு கண்டுபிடிச்சி, அந்த வெள்ளம் மடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணால், பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு வங்கதேசத்தில் அதை ஒரு கட்டாய நடைமுறை சட்டமாக கொண்டு வந்து இத்தினோண்டு நாடு வங்கதேசம் அவன் பிளாஸ்டிக் பையிலேருந்து பூரணமான விடுதலை பெற்று விட்டான். இந்த நாட்டில் முடியாதா? நமக்கு இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிற அக்கறை இருக்கணும். இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்க சார். இந்த பிளாஸ்டிக் பை இருக்கு பார்த்தீங்களா, அது மண்ணுக்கு நடுவில் எப்படி போய் நின்றுட்டா மழை தண்ணி எப்படி கீழே இறங்கும்? இப்போது மேலேருந்து ஒரு தண்ணி வருது, அது சொட்ட சொட்டா இப்போ பூமியில் போய் கீழே இறங்கினா தான் நிலத்தடி நீர் சேமிக்க முடியும். நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பை இப்படி மண்ணுக்கு நடுவில் போய் மாட்டிக்கிட்டா ஒரு சொட்டு தண்ணி கீழே போகாது. அப்போ நிலத்தடி நீர் எப்படி உண்டாக முடியும்? ஒரு சிந்தனைக்காக சொல்கிறேன். நார்வே, இது நடந்த சம்பவம். நார்வேலேருந்து திருச்சியில் ஒரு காலேஜுக்கு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நார்வே நாட்டிலேருந்து சமூக சேவை படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களோட பேசுகிறதுக்காக உட்காந்து பேசுகிறதுக்கு நான் போயிருக்கிறேன். அப்போ நம்ம ஊர் கல்லூரி மாணவர்கள் சில பேரும் உட்காந்துருக்காங்க, அந்த நார்வேலேருந்து வந்த பிள்ளைங்களும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஊர் கல்லூரி மாணவர்களை கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா ஒருத்தர் பேசினா தானே அந்த உரையாடலில் உறவு வளருங்கிறதுக்காக பேசுங்க அப்படின்ன போது ஒரு பையன் அந்த நார்வேலேருந்து வந்த கேர்ளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். டூ யூ லவ் இந்தியான்னு கேட்டான். நீ இந்தியாவை நேசிக்கிறாயா? அந்த பொண்ணு சொன்னா எஸ் ஐ லவ் இந்தியா. நம்ம அடுத்த கேள்வி கேட்டான், டூ யூ ரியலி லவ்? இவன் எல்லா லவ்லையுமே இவனுக்கு சந்தேகம் தான். அதனால் அடுத்த கேள்வி கேட்டான், டூ யூ ரியலி லவ் இந்தியா அப்படி. ஒரு மாதிரி ஆயிட்டா. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ லவ் இந்தியா, வாட்ஸ் த டவுட் இன் இட், ஐ லவ் இந்தியா. அதோடு அவன் நிறுத்திருக்கலாம். அடுத்த வார்த்தை இவனை ஒரு தட்டுற மாதிரி சொல்லிட்டேன், ஐ லவ் இந்தியா மோர் தேன் யூ. நான் உன்னை விட அதிகமாக நேசிக்கிறேன்ட்ட. நம்ம பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா ஒரு வீரம் வந்துடும். உடனே அவன் சொன்னான், நீ எப்படி அப்படி சொல்லலாம்? இந்தியாவை என்னை விட நீ நேசிக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? நான் இந்த நாட்டை பிறந்து வளர்ந்தவன், நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன்னு சொல்லலாம், என்னை விட நேசிக்கிறேன்னு நீ எப்படி சொல்லலாம்? ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, நான் ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து
இப்போ வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குப்பையை கூட நான் இந்த பூமியில் போடலை. ஏன்னா நான் இந்த தேசத்தை நேசிக்கிறேன். ஆனால் நான் போகிற வழியெல்லாம் பார்க்குறேன். நீங்கள் கூசாமல் எச்ச துப்புறீங்க, கூசாமல் என்னென்ன அசிங்க மண்ணு மேலே பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறீங்க. இந்த மண்ணை நீங்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். வந்ததிலிருந்து இந்த வினாடி வரை நான் ஒரு சின்ன அசிங்கம் கூட செய்யவில்லை. ஸோ ஐ லவ் இந்தியா மோர் தேன் யூ. உன்னை விட நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன். என்ன அழகான ஒரு பதில் சார். இந்த நாடு என்னது, இந்த மண் என்னதுன்னு நினைச்சோம்னா இந்த மண்ணை மலடாக்குகிற எந்த ஒரு காரியத்தையாவது நம்ம செய்வோமா? இப்போ நான் இப்படி கேட்குறதையும் தவறாக நினைக்காதீங்க. கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போகிற பழக்கம்னு ஒன்று இருக்கு. என்ன பண்ணுறாங்க, ஒரு பஸ்ஸை பிடிச்சிடுறாங்க. பா அவ்வளவுதான், ஊரே நாசம். இந்த பஸ்ஸு புறப்பட்டது அப்படின்னா சாமி வடியில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஏன் இவங்க என்னென்ன அழும்பு பண்ணிட்டு வருவாங்களோ, எங்கெங்கே என்னென்ன அநியாயம் பண்ணுவாங்களோ அப்படின்னு அவர் ஒரு பயத்தில் உட்காந்துருக்கார். இவங்க இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறினான்னா அங்கங்கே வாங்கி பிளாஸ்டிக் பை அப்படியே வயக்காட்டில் வீசி, தட்டை அப்படியே வீசி, அது எல்லாம் மண்ணில் மக்காத பொருளாக வயக்காட்டிலலாம் அப்படி இப்படி தூவி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் பார்த்து அதை ஒரு வழியாக உண்டு இல்லைன்னு ஆக்கி, அதில் வேறு நான் யாரையோ ஒருத்தரை சொல்கிறேன், 2 பேரும் சொல்ல நினைக்க வேண்டாம். எத்தனை கலர் ட்ரெஸ் வச்சுருக்கான் பாருங்கள். அதாவது கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது ஒரு பழக்கம் வச்சுருக்கிறான். சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலாக போகிறதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்கிறான். பச்சை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலாக போகிறதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்கிறான். அப்புறம் பாத யாத்திரை போகிறவன் காவி கட்டிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு பாத யாத்திரையாக போகிறதுன்னு ஒரு கூட்டு வச்சுருக்கிறான். ஆனால் ஒன்று, ஊரை ஒழிக்கிறதுல எல்லா சாமியும் மொத்தமாக நிற்கிறான். ஒன்று என்னன்னா, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஊரை ஒழிச்சுட்டு தான் மறுவேலை பார்க்குறது அப்படின்னு அவன் பஸ்ஸில் இங்கேருந்து புறப்படுறான் பாருங்க. புறப்பட்ட உடனே அங்கங்கே பிளாஸ்டிக் பையை போட்டு, குடிச்ச அந்த பிளாஸ்டிக் டம்ளரை போட்டு, மரம் செடி கொடி எல்லாத்தையும் மொட்டையை ஆக்கி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணிவிட்டு, ஆனால் அவன் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கிறான். காவி ட்ரெஸ்ஸு, கருப்பு ட்ரெஸ்ஸு, சிவப்பு ட்ரெஸ்ஸு, பச்சை ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சுருக்கான். எல்லாம் கட்டிக்கிட்டு நேராக கோயிலுக்கு போகிறான். இவன் அங்கே போய் ஒரு கற்பனை தான். என் நண்பர் சந்தானம்னு ஒருத்தர் இயற்கை சூழல் ஆர்வலர், அவர் தான் இந்த இதை எழுதியிருக்கார், அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். ரொம்ப அருமையான செய்தி. இவன் எல்லாம் நேராக கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்து கூப்பிட்றான். சாமி உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம், வா வெளியில் அப்படின்னாலும். கடவுள் சொன்னாராம், வெக்கமாக இருக்குது, நான் வரமாட்டேன். இவன் கேட்டான், ஏன் வரமாட்டேங்கிற? உன்னை பார்க்குறதுக்கு நாங்களாம் யூனிஃபார்மில் வந்திருக்கிறோம், பார் கருப்பு கட்டியிருக்கிறோம், பார் சேப்பு கட்டியிருக்கிறோம், பாரு பச்சை கட்டி இருக்கிறோம், பாரு காவி கட்டி இருக்கிறோம். சாமி சொன்னாரா, நான் ஒண்ணுமே கட்டாம உட்கார்ந்துருக்கிறேன்டா, நான் எப்படா வெளியே வருவேன்? இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் ஒன்றும் கட்டலேன்னு, நான் இந்த பூமி முழுக்க பச்சை பசேல்னு ஒரு பச்சையாக கட்டியிருந்தேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் உருவி என்னை நிர்வாணமாக ஆக்கிட்டீங்களேடா, நான் என்னடா பண்ணுவேன்? ஒரு சொட்டு துணி இல்லாமல் இருக்கிறேன்னாலும். இப்போ கூட்டமாக யாரும் கோயிலுக்கு போவானான்னு சொல்லலை, போகிறவங்க பண்ணுற அழும்பு கொஞ்சம் நஞ்சம் உண்டா? எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் தட்டு, பையி, பாலித்தீன் பையி, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அப்படியே விசிறிக்கிட்டு அப்படியே மொத்தமாக நம்ம போய் சாமியை கும்பிட்டோம்னா சாமிக்கு முதல்ல வேதனை வராதா? ஏன்னா இந்த பூமியை நான் எவ்வளோ அழகாக படைச்சேன், எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு என் எழுத்தாப்பில் வந்து நிற்கிறீங்களே. ஒரு பையனுக்கு அப்பா சொத்தை எழுதி வச்சு சொத்தையெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு பையன் எழுத்தாப்பில் வந்து நின்னா பெற்றவனுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் உங்களுக்கு பூமியவே சொர்க்கமாக்கி வச்சுருந்தேன்டா, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு எழுத்தாப்பில் வந்து நிற்கிறீங்களே, வருத்தப்படுவாரா மாட்டாரா? நம்ம மக்கள் அதை சிந்திக்கிறதே இல்லைங்க. நம்ம செய்கிற ஒரு செயல் எவ்வளோ பெரிய அழிவை உண்டு பண்ணுது யோசிக்க மாட்டேங்கிறானே. இப்போ புகைப்பிடிப்பதுங்கிறது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பு, அவங்கவுங்க வெறுப்பு, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு முயற்சி நடந்தது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. அப்போ சில பேர் சொன்னாங்க, அது எங்களுடைய சொந்த விருப்பு, அதில் எல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், அவங்கவுங்க உடம்பை நாசமாக்கிக்கிறது அவங்கவுங்க விருப்பம்தான், அது யாரும் கேட்க முடியாது. சிகரெட் பிடிக்கிறவங்க யாராவது இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு வரி சொல்கிறேன், அதுக்கப்புறமா வீட்டில் போய் யோசிச்சு பார்த்துட்டு பிடிங்க. சிகரெட் பெட்டி என்பது என்னன்னா கையடக்கமான சவப்பெட்டின்னு. சிகரெட்னா என்னன்னா கையடக்கமான சவப்பெட்டின்னா. இந்த சிகரெட் பிடிக்கிற போது இன்னொன்று இருக்கும், என்னன்னா அதில் சாம்பல் வரும். எல்லோரும் தன் அஸ்தி கரைவதை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, இவர்கள் மட்டும் கொடுத்து வைத்தவர்கள் தன் அஸ்தி கரைப்பதை தானே பார்க்கிறார்கள். இவன் அஸ்தி கரையிறது இவனே பார்க்குறான். இந்த அதிர்ஷ்டம் உலகத்தில் வேறு எங்கேயா கிடைக்குமா? நான் ஒரு தடவை ரயிலில் பயணம் பண்ணுறேன், ஏசி கோச்சு சார், ஏசி கோச்சு உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏத்தாவில் உட்காந்துருக்கோம், அவன் பாடு குடிக்கிறேன், எனக்கு மூச்சு திணறுது. அப்போ காஃபி வந்தது, நான் உடனே அந்த காஃபியை கூப்பிட்டு காஃபி கொண்டாப்பேன் அப்படி. அவன் காஃபி கொடுத்தான், உடனே காஃபி அப்படியே குடிச்சிட்டு இப்படி இப்படின்னு, அதாவது எனக்கு அந்த ஸ்மெல் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்கா அப்படி இப்படின்னு. அவன் எந்திரிச்சு அந்தாண்டு போக மாட்டேங்கிறான்.
சரி இந்த காஃபியை குடிச்சிட்டு கடைசியாக நான் கொஞ்சம் பொறுமை இழந்து போய் சொன்னேன், பிரதர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் வெளியில் போய் குடிக்கலாம் இல்லையா, அது ஏசி கோச்சு உள்ளேயே கஷ்டமாக இருக்குது இல்லையா, நீங்கள் வெளியில் போய் குடிக்கலாம் இல்லையா. அவன் என்ன ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, இப்போ நீங்கள் காஃபி குடிச்சிங்க, உங்களை தான் நான் சொன்னேன்னா, நீங்கள் காஃபி குடிச்சிங்க உங்களுக்கு அது பிடிக்கும், நான் சிகரெட் குடிக்கிறேன் எனக்கு அது பிடிக்கும், நான் உங்களை தான் சொன்னேன்னா, ஒரு டீசன்சி வேண்டாமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள். எனக்கு பொறுமை போயிடுச்சு. நான் சொன்னேன், ஏய் காப்பி முழுக்க நானே தாண்டா குடித்தேன், ஏன்னா அப்பப்போ புளிச்சுன்னு மூஞ்சில் துப்புனேண்ணே, புகையை முழுக்க நீயே குடுற, அப்புறம் ஏன் மூஞ்சில் துப்புற, முழு புகையை நீயே குடி, ஏன் மூஞ்சில் துப்புற, நான் என்ன காப்பி மூஞ்சில் துப்பிக்கிட்டா இருந்தேன், அப்பப்போ துப்பிக்கிட்டா இருந்தேன், நான் தானே முழுசாக குடித்தேன். அவன் என்னை இப்படியும் பார்த்தான், நீங்கள் இப்படியும் பேசுவீங்களா, என்ன அவசியம்னு அப்படி தான் பேசி ஆகணும், நீ சிகரெட் பிடிக்கிறாருன்னா முழுக்க நீயே குடி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆக்டிவ் ஸ்மோக்கருங்கிறவனை விட பாசிவ் ஸ்மோக்கர்னு ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய இடைஞ்சல். இன்னொருவரை சாகடிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது சார். சில அப்பா சார் குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணுறான் சார். அப்போ அந்த அப்பா அப்படி ஸ்மோக் பண்ணால் அந்த குழந்தையோட லங்ஸில் போய் அதே சுவாசம் போகுது, அந்த குழந்தை சாகுது. ஒரு குழந்தையை நீ வாழ்வதற்காக பெற்றுக்கொள்கிறாயா, சாகடிப்பதற்காக பெற்றுக்கொள்கிறாயா? அது ஒரு வகையான. சரி, நான் இப்போ விஷயம்னு வந்துட்டேன், அப்புறம் முழுசாக பேசி ஆகணும், அடுத்த இயற்கைக்கு போகணும். சில பேருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எப்படி வந்தது அல்லது எதனால் வந்ததுன்னு சைக்காலஜியில் சொல்கிறான் பாருங்க. இதை பெண்கள் கேட்கணும். இதெல்லாம் மேடையில் பேசுறதுக்கு தயக்கப்படுவாங்க. நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், வெக்கமே படுறதில்ல, முடிவு பண்ணிட்டேன். இந்த சிகரெட் பிடிக்கிறான் பார்த்தீங்களா, வெது வெதுப்பான ஒரு சுவையோடு இந்த சிகரெட்டை நாக்கில் வச்சு உதட்டில் வச்சு இழுக்கிறான் பார்த்தீங்களா. சைக்கலாஜிக்கலாக அவனுக்கு ஏண்டா அந்த தேவை வருது அப்படின்னு கேட்டால், இளம் வயதில் தாய்ப்பால் குடிக்க விரும்பிய காலத்தில் தாயின் மார்பு யாருக்கு மறுக்கப்பட்டதோ அதை ஈடு செய்வதற்காகத்தான் பிற்காலத்தில் சிகரெட் குடிக்கிறார்கள். ஏன்னா அதுலேயும் அதே வெப்பம் இருக்குது, அதே தன்மை இருக்குது உதட்டில் வைக்கிற போது. அப்போ இளம் வயதில் தாயின் மார்பு யாருக்கு மறுக்கப்பட்டதோ அந்த குழந்தைகள் ஆழ்மனதில் பதிந்த அந்த துக்கம் காரணமாக பிற்காலத்தில் சிகரெட் பிடிக்கிறார்கள்னா மறந்துடாதீங்க, தாய்ப்பால் என்பதும் இயற்கையை கொடுத்திருக்கிற பெரிய வரம். ஆகஸ்ட் 1லேருந்து 6 தாய்ப்பால் வாரம்னு வச்சிருக்கிறேன். தாய்ப்பால் வாரம் இல்லை சார், தாய்ப்பால் வரம் சார். தாய்ப்பால்ங்கிறது வரம், அது எப்படி வாரமாக முடியும்? அது இயற்கை கொடுத்திருக்கிற எவ்வளவு பெரிய ஏற்பாடு. அதையே இன்னைக்கு பல பேர் இயற்கையாக அப்படி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை, அது குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அது பிற்காலத்தில் பெரிய மனநோயாளியாக மாறுது. அதை பற்றி பேசுறதோட நோக்கம் அல்ல. குறைந்தபட்சம் இந்த பூமியை நாம் அதிகமான புகைகளால் காயப்படுத்தக்கூடாது. நிறைய பெட்ரோல் புகை, டீசல் புகை, ஆலை புகை, வேறு வகையான புகை, இப்படி நிறைய கார்பனை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இவ்வளவு கார்பன் மேலே போய் டெபாசிட் ஆகுது. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம ஊர் ஈரோட்டில் ஒரு தெருவில் போகிற காரு எப்படி சார் மாலத்தீவை மூழ்கடிக்க முடியும்? மாலத்தீவு மூழ்கிடும் கடல்லன்றான். அது எதனாலேன்னு கேட்டால், நம்ம ஊரில் ஓடுது பாருங்க காரு, இது விடுற பெட்ரோல் புகையினால் மூடுங்கிறான். எப்படி சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ இதுலேருந்து காற்றுல போகுதா கார்பன், இந்த கரிப்புகை இப்படி போய் 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 பெரிய பனி மலைகள் இருக்கா, அந்த பெரிய பனி மலைகள் மேலே இந்த கார்பன் டெபாசிட் ஆகிடும். அப்படியே பெரிய உயரமான பனி மலைகள் மேலே இந்த கார்பன் போய் அப்படியே டெபாசிட் ஆகுது. இப்போ பாருங்கள், வெள்ளை வெள்ளையல்னு பனிமலை இருந்தால் சூரியன் லைட் பட்ட உடனே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடும். அந்த சூரிய வெப்பம் அந்த பனிமலை மேலே படும், அது நல்ல விளைவிலேன்னு இருக்கா, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி சூரிய வெப்பம் வெளியில் போயிடும், அந்த பனிமலை உருகாது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அதில் கார்பன் படிஞ்சு கருப்பாயிட்டதுனால மேலேருந்து சூரிய வெப்பம் பட்ட உடனே மலை பனி அப்படியே பாறாங்கல்லாம் உருகி உருகி கடலில் விழுவதால், கடல் உயர்வதால் மாலத்தீவு போன்ற நாடுகள் மூழ்குகின்றன. இப்போ எவனோ எங்கேயோ விடுற கார்பன் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை கொல்லும்னா இந்த உலகம் முழுவதும் ஒரு வலையில் பின்னப்பட்டது. அப்போ நம்ம யோசிக்கணுமா இல்லையா, யாரோ ஒருத்தரை சாகடிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அப்போ நாம் பயன்படுத்துகிற இந்த கார்பனை வெளியிடக்கூடிய பலவிதமான முயற்சிகள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இணைத்து வைத்திருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு அதை பற்றி யோசிக்கணும். சரி, குறைந்தபட்சம் நம்ம பயன்படுத்த வேண்டிய இந்த விளக்கிலேயே மஞ்சளாக ஒரு குண்டு பல்பு முன்ன யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை டோட்டலாக மாற்றுன்னா. ஏன் மாற்றுன்னா, இந்த ஃப்ளோரசன்ட் பல்பு போட்டோம்னா பூமி வெப்பமடைதல் குறையும். நம்ம என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் அதை மாற்றணும். அதே நேரத்தில் இன்னொரு வேண்டுகோளும் சொல்கிறேன், நம்ம ஜனங்கக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்ன, 10 காசு கம்மியாக எவனாவது ஏதாவது ஒன்று விற்றா தேசத்தையே விற்றுருவோம். என்ன சார் நியாயம் இது?
சீனா பல்பு இந்தியா மேனுஃபேக்சரிங் பல்பை விட கொஞ்சம் விலை கம்மி. சீனாலேருந்து வர பல்பு இந்திய பல்பை விட விலை கம்மி. 10 காசு கூட போனாலும் இந்திய உற்பத்தியை தான் வாங்கணுமே ஒழிய வேறு நாட்டு உற்பத்தி பொருள்களை இந்தியர்கள் வாங்கக்கூடாது. 10 காசு கூட போனாலும் நம்ம இந்திய பொருள்களை தான் வாங்கணுமே ஒழிய வேறு நாட்டு பொருளை நம்ம வாங்கக்கூடாது. இந்த உணர்வு இந்தியர்களுக்கு வரணும். ஸ்டாலின் குணசேகரன் விடுதலை வேள்வியில் தமிழகம்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அருமையான புத்தக தொகுப்பு அது. வஉசியோட கம்பெனியை எப்படி சார் திவாலாக்கணும்? வஉசி இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கு கப்பல் கம்பெனி விட்டார். ஏன்? கப்பல் வழியாக தான் இங்கிலீஷ்காரன் வந்தால் அந்த கப்பல்லையே மானத்தை ஏற்றி வெளியே அனுப்பிடாமனு அப்படின்னு கப்பலை விடணும்னு முடிவு பண்ணி கப்பல் கம்பெனி விட்டார். அவர் என்னமோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இங்கேருந்து கொழும்புக்கு ஒரு 4 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ வெள்ளக்காரன் பார்த்தா இவனை ஓய்க்கிறதுக்கு என்னடா வழின்னா 2 ரூபான்னா. சார் நம்பால் இந்த கப்பலை விட்டுட்டு அந்த கப்பலுக்கு போயிட்டான் சார். வேறு வழி இல்லாமல் 2 ரூபான்னு ஆக்குறாரு. யார்? வஉசியும் சரி பரவாயில்ல அப்படின்னு. அவன் 1 ரூபான்னா. நம்மால் வெள்ளக்காரன் கப்பலில் போனால் வஉசி கப்பலை விட்டான் சார். இப்போ யோசிச்சுங்க நீங்கள், வஉசி ஒரு கப்பல் விடுறாரு அப்படின்னா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக தானே வஉசி கப்பல் விடுறாரு. அப்போ இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு வஉசி விடுற கப்பலில் போகணும்னு தோணாமல் வெள்ளக்காரன் விடுற கப்பலில் 1 ரூபா கம்மியாக இருக்குன்னு நம்பால் போனானா இந்த தேசத்தை இந்த தேசத்து மக்கள் தான் விற்றார்களே ஒழிய வேறு யார் விற்றார்கள்? இந்த தேசத்து மக்கள் தான் விற்றார்கள், வேறு யார் விற்றார்கள்? யோசிக்கணுமா இல்லையா? நம்ம நாட்டு பொருளை வாங்கணும். 10 பைசா கூட இருக்குது நம்ம நாட்டு பொருள் உற்பத்தினா கூட அதை வாங்கணும். நீங்கள் இந்த குளோபல் வார்மிங்கில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று, பை லோக்கல் அப்படிங்கிற. நம்முடைய உள்ளூர் ப்ராடக்டை வாங்குறதுக்கு முதல்ல பழகணும். ஏன் தெரியுங்களா? இப்போ எத்தனையோ 1000 மைலுக்கு அந்த ஆண்டுலேருந்து அந்த ப்ராடக்ட் வரும்போது எவ்வளவு டீசல், எவ்வளவு பெட்ரோல், எவ்வளவு விதமான பொருள்களை உலகத்தில் உமிழ்ந்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம லோக்கல் ப்ராடக்ட், பை லோக்கல் பொருளை வாங்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னால் அந்த லோக்கல் பொருளுக்கு ஒரு மார்க்கெட் கிடைக்கும். எவ்வளவு பெட்ரோலும் டீசலும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இயற்கை பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கான ஒவ்வொரு இணுக்கு அங்குலம் ஒவ்வொன்றையும் பற்றியும் யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நான் எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு கூடிய கணக்காக சொன்னால் அது ஒரு மாதிரியான வரட்டு சொற்பொழிவாக போயிடும். அதுக்காக தான் வாழ்க்கையோடு அதை இணைச்சி எப்படி சொல்லலாங்கிறதுக்காக நான் யோசிக்கிறேன். நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் இருக்கு, அதில் கழிவுப் பொருள்கள்னு நம்ம செலுத்துகிறோம் இல்லையா? இந்த கழிவுப் பொருள்களை நிர்வாகம் செய்வது என்பது கஷ்டத்தில் பெரிய கஷ்டம். திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு பேர். இந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு. ஒரு மலேசியா போயிருந்தேன்னு சொன்னார். நானும் மலேசியா போயிருந்தேன். அங்கே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்மூர் தமிழர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறார். நம்ம ஊர் தமிழர்னா மூதாதையர், அவருடைய முன்னாடி இருந்த தாத்தா இங்கேருந்து போயிட்டவர், இப்போவும் ஒரு தமிழர், அவர் பரமேஸ்வரன் பேர். அவருடைய ஒரு ஃபேக்ட்ரி, அதுக்கு போயிருந்தேன். அவங்க என்ன பொருள்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரும்பு சக்கை இருக்கு இல்லையா, இந்த கரும்பு சக்கையை பயன்படுத்தி தட்டு, கப்பு, அப்புறம் இன்னும் பலவிதமான உபகரணங்கள். இப்போ நேஷ்னல் பேனசானிக்கினுடைய அந்த பெட்டியெல்லாம் வருது, இது பலவிதமான விற்பனை பொருள்கள். அதுக்கு பேக்கிங் மெட்டீரியல்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா? நாம் எதை பயன்படுத்துகிறோம்? தெக்கையை பயன்படுத்துகிறோம். இந்த தெக்கையெல்லாம் பூமியில் போட்டால் டிசால்வ் ஆகாது. மலேசியா கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இயற்கை பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு முன்னேற்பாடு பண்ணி ரிசர்ச் எல்லாம் டெவலப் பண்ணி கரும்பினுடைய கழிவு சக்கையிலேருந்து ஏதாவது தயாரிக்க முடியுமா? இவர் அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். கரும்பு, சோளம் இதையெல்லாம் பயன்படுத்தி அதனுடைய வேஸ்டேஜ்லேருந்து எடுத்து பிளாஸ்டிக் பை, அதனுடைய வேஸ்டேஜ்லேருந்து எடுத்து பாக்ஸு எல்லாமே தயாரிச்சாச்சு, அதில் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை எனக்கு விளக்கி காட்டினார். அவர் எப்படி காட்டினாருங்கிறது தான் ரொம்ப அழகு. அதில் ஒரு உணவுப் பொருளை வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுத்தார். சரி, அந்த உணவுப் பொருளை கொடுத்தோன்னே நான் அப்படி சாப்பிட்டு முடித்தோடனே அவர் என்ன பண்ணார், உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு தட்டையும் சாப்பிட்லான்னார். தட்டையும் சாப்பிடலாம். நான் சொன்னேன் எப்படின்னா, இதை சாப்பிட்றேன் பாருங்கள். ஒரு தட்டை அப்படியே உரிச்சார், அப்படியே சாப்பிட்டார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் சாப்பிட்டா உடம்பு ஒன்று கெட்டு போவார். ஏன்? இது கரும்பு வேஸ்ட்லேருந்து தயாரிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் எதுக்காக இதை தயாரிச்சிருக்கிறோம்னு கேட்டால், ஒரு சாதாரண பிளாஸ்டிக்காக இருந்தால் அல்லது பாலித்தீனாக இருந்தால் பூமியில் போனால் அது மறுசுழற்சிக்கு வராது. இப்போ இந்த கரும்பு சக்கையில் தயார் பண்ண தட்டை சாப்பிட்டுட்டு அப்படி விட்டெறிஞ்சால் கூட அது குப்பையில் போய் மக்கி 180வது நாளில் அது மண்ணோட மண்ணாக மாறிடும். அது 180 நாள் எடுத்துக்கும் மேக்சிமம், அப்புறம் மண்ணோட மண்ணாக மாறிடும். இப்போ பாருங்களேன் அப்படின்னு பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கிறார். இந்த கரும்பு தட்டையை அப்படி கிழித்து அந்த மீன் தொட்டிக்குள்ளே போட்டார். எல்லா மீனும் அதை அப்படி எடுத்து சாப்பிடுது.
நாங்கள் டெய்லி இந்த மீனை டெஸ்ட் பண்ணுறோம், அதனுடைய உடம்பில் ஏதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணுறோம். இந்த மீன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் கழிவுப் பொருள் என்று வெளியேறுவது கூட இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்யாததா இருக்கணும். இப்போ கழிவுப் பொருள் வந்து தீங்கு செய்வதா இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த உயிர்கள் அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கடலில் முதல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு பவளப்பாறை ஏற்பாடு இருக்குது. அந்த பவளப்பாறைகள் கருகி கொண்டே வருகிற 2020க்குள்ளாக எல்லா கடற்புறத்திலும் இருக்கிற பவளப்பாறைகள் கருகிவிடும் என்று கணக்கு போட்டிருக்கிறார். இந்த பவளப்பாறைகள் கருகி ஆரம்பித்தா மீன்கள் வீணாயிடும். அப்புறம் அந்த மீன்களை சாப்பிடுகிற அந்த உயிர் வீணாயிடும். நான் இதைத்தான் சொன்னேன், உணவு சங்கிலியில் கடைசியாக இருக்கிற ஆள் யார்? மனுஷன். இவன் இந்த மீனை திங்காமல் இருக்க போகிறான், திங்க போகிறான், அப்புறம் இவனும் வீணாப்பிடுவான். இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கண்ட பொருளும் கடலில் போய் கலக்குது, அந்த கண்ட பொருளையும் சாப்பிட்டு மீன் வாழுது, அந்த பவளப்பாறை கருகுது, மற்றைய உயிரிகள் வீணாகுது, அதை மீன் திங்குது, மீன் வீணாகுது, அந்த மீனை இவன் சாப்பிட போகிறான், இவன் வீணா போகிறான். இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 10 வருஷம் கழிச்சு வரும். ஆனால் இந்த விஷ வளையத்திலிருந்து மனிதன் தப்ப முடியாது. அப்போ இதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் நாம் கொஞ்சம் ஈடுபடணும், அரசாங்கங்கள் கொஞ்சம் ஈடுபடணும். எப்படி? இந்த திடக்கழிவு மேலாண்மையில் நம்ம வேஸ்டேஜாக பயன்படுத்துகிற பொருள்கள் மறு சுழற்சிக்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும். இந்த ரிலிஜனில் சில ட்ரையல்லாம் பார்த்தான். எப்படி பார்த்தான்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு கையில் ஒரு சக்கரத்தை வச்சுக்கிட்டு படுத்திருக்கிறாரு, இந்த உலகத்தை அதை வச்சு தான் சுழற்றாரு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது இல்லைங்க. சுழற்சியில்தான் உலகின் இயக்கமே இருக்கிறது. சுழற்சி நின்று விட்டால் உலகின் இயக்கம் நின்றுவிடும். இதுதான் சயின்ஸ். என்ன சுழற்சி? இப்போ பூமி சுற்றுதா, அதனால தான் இரவு பகல் வருது. பூமி சுற்றிக்கிட்டே நகருதா, சூரியனை சுற்றுதா, அதனால தான் ருத்துங்கிற பருவ காலம் வருது. பூமி சுற்றிக்கிட்டே அந்தாண்ட போய் மறுபடியும் ஒரு சுற்றி வருதா, அப்போ என்னாச்சு? ஒரே அடியாக அந்த தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிற ஏற்பாடு ஏற்பட்டு பூமியில் மழை பனி வெயில் எல்லாமே வந்துட்டு போயிடுது. இப்போ பூமி சுற்றுறதை நிறுத்திருச்சுன்னு வச்சுங்க, மழையும் வராது, வெயிலும் வராது, இரவும் வராது, பகலும் வராது, எந்த விதமான வளர்ச்சியுமே உலகத்தில் இருக்காது. அப்போ சுழற்சியில் தான் உயிரோட இயக்கமே இருக்குது. அதே மாதிரி என்ன சுழற்சின்னு கேட்டால், இப்போ ஏதோ ஒரு விதை மண்ணுக்குள்ளே போவோம், அது முளைச்சி செடியாக வரும், அதில் ஒரு பூ வரும், அதில் ஒரு விதை வரும், அப்புறமா அந்த விதை மறுபடியும் மண்ணுக்குள்ளே போவோம். இந்த சுழற்சிங்கிறத நிறுத்தக்கூடாது. அதை சாப்பிட்டு ஒரு உயிர் வளரும், அதை சாப்பிட்டு ஒரு உயிர் வளரும், அதை சாப்பிட்டு ஒரு உயிர் வளரும். இந்த சுழற்சியை நிறுத்தக்கூடாது. இந்த சுழற்சியில் எங்கே நீங்கள் குறுக்க வந்து எதையாவது கெடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த பூமியின் மொத்த இயக்கம் வீணாக போயிடும். இவன் கையில் இருக்கிற விஷ்ணு சக்கரத்துக்கு அர்ச்சனை பண்ணுறானே ஒழிய இந்த சுழற்சியை கெடுக்கப்படாதுங்கிற அறிவு இவனுக்கு எப்போ வர்றது? விஷ்ணு கையில் சக்கரம் இருக்குடா அப்படின்னா அந்த சக்கரம் இல்லை, சுழற்சிங்கிறது தான் இயக்கம். இந்த சுழற்சியில் நீங்கள் எங்கே தலையிட்டுட்டீங்க அப்படின்னாலும் மறு சுழற்சிக்கு பயன்படாத வகையில் இயற்கைக்குள்ளே நீங்கள் தலையை நுழைத்து விட்டால், சுழற்சி நின்று போய்விட்டால் உலகத்தின் இயக்கம் நின்று போய்விடும். நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ அறிவாளிகள். என்ன அறிவாளிகள்? வாழை இலை போட்டு சாப்பிட்டான், ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்? எடுத்தெறிஞ்சால் பசுமாட்டு சாப்பிட போகுது, அதுவும் நம்மால் கணக்கு தான். என்ன? அந்த மாட்டு பாலை குடிச்சிடுவான். இலையை போட்டுட்டாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அது இன்னும் உயர்ந்ததாக அதை மாற்றி நமக்கு கொடுக்குமே ஒழிய ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. இந்த வாழை இலையில் சாப்பிட்ற பழக்கமே போயிடுச்சு. ரசிகமணி டிகேசி ஒரு முறை வாழை இலை எப்படி சாப்பிட்றதுங்கிறத பற்றி கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு முறை பாடம் எடுத்தார். இந்த இலை போடுற போது இடது பக்கமாக நுனி இலை போடணும். பெரிய புராணத்தில் வருது, இந்த அறியப்பட்ட பகுதி வலது பக்கத்தில் வரணும். ஏன் திருப்பி போட்டால் யாரும் சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன்? எப்படி போட்டாலும் நம்மால் சாப்பிட்றான். இப்போ ஆனால் நுனி இலை இடது பக்கமாக இருக்கணும், வலது பக்கமாக அறியப்பட்ட இலை இருக்கணும். அந்த இலையும் எப்படிடா இருக்கணும்? சிலப்பதிகாரத்தில் சொன்னால் அது எப்படிடா இருக்கணும்? குமரி வாழைன்னா. என்ன சார் குமரி வாழை? மிஸ் வாழை, நாட் மிஸ்ஸஸ் வாழை. அது கொலை தள்ளிட்டா மிஸ்ஸஸ் வாழை சார். கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி மிஸ் வாழை தானே இல்லையா? கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த இலை எடுக்கணும். அது குமரி வாழை. குருத்தகம் விரித்துன்னா, அந்த குருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி விரித்து போட்டு சாப்பிட்ணுன்னா. அந்த குருத்து ஏற்கனவே விரிஞ்சிருக்கப்படாது. ஏன்? அது விரிஞ்சிருந்தா காக்கா குருவி எச்சம் போட்டிருக்குமே. இப்போ நேச்சுரலாக அப்படி சுழன் இருக்குன்னு வச்சுங்க ஒரு குருத்து, அதில் காக்கா குருவி எச்சம் போடாது. அந்த குமரி வாழை குருத்தகம் விரித்துன்னா அப்படி இலையை விரிச்சுக்க. அப்புறமா உப்பு வை, ஊறுகாய் வை,
தமிழன் ரொம்ப கெட்டிக்காரன். முதல்ல உப்பையும் ஊறுகாயும் வச்சான். ஏன் சொல்லுங்கள்? 2 மனுஷனுக்கு சண்டை வரத்துக்கு பிரச்சனையே உப்பு டேஸ்ட்டில் மாறுதல் தான். நீங்கள் இந்த சமையல் புஸ்தகம் உள்ள இவ்வளோ விற்கிது பாருங்கள், எல்லாத்துக்கும் கிராம் போட்டிருப்பா. 100 கிராம் துவரம் பருப்பு, 80 கிராம் உளுத்தம் பருப்புன்னு போடுவான். உப்பு சுவைக்கு ஏற்ப. ஏன் தகராறு பிடிச்ச விஷயம். எவன் என்னென்ன அள்ளி போட்டுக்குவான்னு எவனுக்கு தெரியும். புஸ்தகம் போடுவான், ஜாக்கிரதையாக போடுவான், சுவைக்கு ஏற்ப. ஏன் உன் சுவை என்னன்னு எனக்கு எப்படா தெரியும்? உப்பு நீ அள்ளி வேணாலும் வைப்ப, கிள்ளி வேணாலும் வைப்ப, உன் ஜவுரி பொடி வச்சுக்காருன்னா. 2 மனுஷனுக்கு சண்டை வரத்துக்கான முதல் பிரச்சனையாக என்னன்னா உப்பு. அதை இலையில முதல்ல வச்சிருக்க. சண்டை வேணாம், உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேணாம், இந்த உப்பு வச்சு. அப்புறமா புளிப்பு காரத்தில் கொஞ்சம் சண்டை, அதுக்கு ஒரு ஊறுகாய் வை. அப்புறமா காய்கறியை பெருமாறு. அந்த இலை எப்படி இருக்கணும்? பசு மஞ்சள் நிறம் மாறாதான் இருக்கணுமா, பசு மஞ்சள் இலையாக இருக்கணும். இதை தான் சொன்னார். டிகேசி உட்காந்துருந்தார், கல்கி கிருஷ்ணமூர்த்தி பக்கத்தில் உட்காந்துருந்தார். இலை வரும்போது பாயசம் கொண்டு வந்தான். பாயசம் கொண்டு வந்தவன் கேட்குறான், பாயசம் டம்ளரில் கொடுத்துட்டுமா இல்லாட்டி இலையில் விட்டுட்டுமா அப்படின்னு. சில பேருக்கு இலையில விட்டு பாயசம் சாப்பிட தெரியாது. ஏன்னா இவன் இலையில் விட்டதுக்கப்புறம் அவன் இலையிலேருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன்னா அது அப்படியே பயணப்பட்டு மெதுவாக அந்தாண்ட போயிடும் இல்லையா? அதனால் சில பேர் சொல்லுவான் டம்ளரில் கொடுத்துருங்கோ அப்படின்னு. அது மாதிரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஒன்று என்ன பண்ணார், அந்த சாப்பாடு பரிமாறவனை பார்த்து டம்ளரில் கொடுத்துருங்கோ. டிகேசி பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவருக்கு பயங்கர கடுப்பு. ஒரு புனல் கொண்டாங்கோ. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, புனல். அப்படி ஒரு புனல் கொண்டாங்கோ அப்படின்னார். கல்கி கேட்டார், எதுக்கு அப்படின்னார். நீ எதுக்கு டம்ளர் கேட்டு அப்படின்னார். அப்படியே நேராக வாயில் எச்சப்படாமல் அப்படியே ஊற்றிடலாம். அதான் புனல் வச்சு ஊற்றுனா வாயிலேயே போடாமல் ஊற்றலாம் பார்த்தியா, அதுக்கு தான் புனல் கொண்டான்னு கேட்டேன். கல்கி கேட்டார், எப்படி சாப்பிட்னார். அந்த மஞ்சள் இலையில பாயசம் சூடாக ஊற்றின உடனே அந்த இலை கருகி ஒரு வாசம் வரும், அதை அனுபவிக்கணும். அந்த இலையில பாயசம் சூடாக ஊற்றின உடனே இலை கருகி ஒரு வாசம் வரும் பார்த்தியா, அதை அனுபவிக்கணும். அப்புறமா அதை நகைக்கண்ணால் அப்படி எடுத்து அப்படி சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அது தனி. அந்த வாழை இலையில் இருக்கிற பச்சையமும் நமக்கு சேர்ந்து போகும். ஸோ ரகசியத்தில் பெரிய ரகசியம் என்ன தெரியுங்களா? வாழை இலையில் ரொம்ப நாள் சாப்பிட்டவங்க இளமையாக இருக்கலாம். இந்த அமுரின்னு சித்தர்கள் மருந்து தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு. அமுரிங்கிறது மொரார்ஜி தேசாய் சமாச்சாரம்னு சில பேர் முடிவு பண்ணிட்டான். அது ரொம்ப விவரமாக சொல்ல முடியாது. இன்னொருத்தர் ராஜநாராயணில் ஒரு மந்திரி இருந்தார்ல, ஆமாம் ராஜநாராயண். அமுரினா அது அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ சித்த வைத்தியத்தில் அமுரி என்ன சொல்கிறாங்க, வாழை இருக்கு இல்லையா, வாழையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஹோல் பண்ணி உள்ளே ஒன்று சொருகிடுவாங்க. அதுலேருந்து புறப்பட்டு வர அந்த நீர் இருக்கு இல்லையா, அதை சேகரித்து ஒரு குறிப்பிட்ட நாளில் சேகரித்து அதில் மருந்தை கலக்கி கொடுத்தா கேன்சர் கூட க்யூர் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாழையிலேருந்து உள்ளே வர சுரந்துக்கிட்டு வர திரவத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வாழையினுடைய அந்த இலை அது அவ்வளவு மருத்துவ குணம் உடையது. அதுக்காக தான் அதை இளமான இலையாக போட்டு அந்த இலையில் அந்த சூடு படும்படியாக சாப்பிட்ணும்னு வச்சா. நீங்கள் அதை என்ன கீழே போட்டாலும் ஒன்றும் கெட்டு போகாது, பூமியில் அப்படியே மக்கிடும். ஏதோ ஒரு மாடு கெட்டு சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்டு சாணமாக போடும், சாணமாக போட்டாலும் பூமிக்குள்ளே போய் மறுபடியும் உரமாக போயிடும். எப்படி யோசிச்சு வச்சிருக்கிற? இப்போ நம்ம என்னன்னா அது ஒன்றுமே ஆகாதபடி ஒரு தட்டு கொண்டான். என்ன ஒன்றுமே ஆகாதபடி? பிளாஸ்டிக்கில் ஒரு தட்டு. இது கூட தப்பு தான். இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லட்டுமா? இல்லை என்ன தப்பு இருக்குன்னு, நம்மள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஒரு தடவை குடிச்சிட்டு கூட இதை திருகி போட மாட்டான். இப்போ ஒரு தடவை குடித்தோமே அப்புறம் மென்னியை திருகி போட்டுடலாம்ல. ஒரு 6 மாதத்துக்கு இது யூஸ் ஆகும். 6 மாதத்துக்கு இது யூஸ் ஆகும். இவ்வளவு சிக்கனமாக சேர்த்து கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுறான்? டாஸ்மாகில் விடுறான். இங்கெல்லாம் மிச்சம் பண்ணி அங்கே கொண்டு போய் ஏன்டா விடுற, அது இதையே விட்டு போகலாமே. பாருங்கள், இதை 6 மாதத்துக்கு இதே பாட்டிலை யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதில் தண்ணியை வச்சுட்டு இப்படி வெளியே வச்சுட்டு போயிடுறீங்க. நீங்கள் வெயில் பட்டால் இந்த பிளாஸ்டிக்லேருந்து டயாக்சின் ஒரு விதமான ஒரு கொடிய விஷப்பொருள் உள்ளேருந்து புறப்பட்டு தண்ணிக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிடும். எப்பெல்லாம் இது வெப்பத்தில் விரிவடையுதோ மறுபடியும் குளிர்ச்சியில் சுருங்குதோ, வெப்பத்தில் விரிவடையுதோ மறுபடியும் குளிர்ச்சியில் சுருங்குதோ, அப்பெல்லாம் இது ஒரு வகையான பாய்சனை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பாய்சன் ஆண்களுடைய உடம்புக்குள்ளே போனால் ஒரு பெண்ணோட ஹார்மோன் உள்ளே போனால் எவ்வளவு வேலை செய்யுமோ பெண்மைத்தன்மை உடையவர்களாக ஒரு ஆணினுடைய இயல்பை மாற்றிடும்.
நாளடைவில் மலட்டுத்தன்மையவே உண்டு பண்ணி ஒருவரை அழிக்கக்கூடிய சக்தி உடையது. அவ்வளவு கொடியது. ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வெயிலில் விரிவடைந்து சுருங்கி பயன்படுத்தப்பட்டால் அத்தனை பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. குறைஞ்சபட்சம் அதை பற்றி நம்ம யோசிக்கலாம் இல்லை? வீட்டில் அவங்கவுங்க ஒரு டம்ளரில் குடிக்கலாம். வெளியில் வரும் வேறு வழியில் பொது இடத்துல குடிக்கிறோம். வீட்டில் ஒரு டம்ளர் வச்சு குடிக்கலாம். ஒரு அலுவலகம்னு சொன்னால் ஒரு டம்ளரை வச்சு எல்லாம் தண்ணி குடிக்க முடியாது பண்ணலாம். அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை எப்படி பயன்படுத்துறது, அதையே நம்ம யோசிக்கிறோம். எவ்வளவு பெரிய நச்சுத்தன்மை அது ரத்தத்தில் ஏற்படுத்துது. ஆனால் இப்படி சொல்லலாம், நமக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆசை போல் இருக்குல்ல. அதான் இன்ச் பை இன்ச்சாக எப்படி சாவலாம் அப்படிங்கிற ஐடியாவில் விதவிதமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சாவறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நம்முடைய பழைய பாரம்பரியத்தில் மண் சக்தி வச்சுருந்தா அந்த மண் பானையில் எவ்வளவு பெரிய நன்மை இருந்தது. அந்த தண்ணி தன்னைத்தானே குளிர்வித்து கொள்ளும். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, ஃப்ரிட்ஜு தேவையில்லை, கரண்ட்டு கட்டாயி போச்சுன்னு ஊர்வலம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மண்பானை அதை தன்னைத்தானே குளிர்வித்து கொள்ளும். அந்த தண்ணீரை குடிக்கிற போது அது உடலுக்கு நல்லது, தாகத்தையும் ஆற்றும், எல்லா வகையிலும் நமக்கு நன்மையும் பண்ணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இயற்கை பொருள்கள் அவ்வளவு பெரிய நன்மை நமக்கு செய்து கொண்டிருந்தது. சரி, இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், நாம் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். தண்ணீரை எவ்வளவு குறைவாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ குறைவாக பயன்படுத்தணும். அதை ரீசைக்கிள் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சொட்டு அப்படின்னா கூட அந்த ஒரு சொட்டை அதிக எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும். இது தனி மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய வேலை. நாடுகள் செய்ய வேண்டிய வேலைன்னா அரசாங்கங்கள் சில முடிவுகளை எடுக்கணும். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளேயாவது இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்குள்ளாக செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை அரசாங்கங்கள் முடிவு பண்ணணும். அப்புறம் உலக அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து இன்னொரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக உலகத்தில் இந்த பேரழிவு ஏற்பட முடியாதபடி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்னு யோசிக்கணும். நான் பலவிதமான தகவல்களை திரட்டி சொன்னேன். நிறைய தகவல்கள் 7வது ஊழின்னு ஒரு புஸ்தகம், ஐங்கரநேசன் என்கிற ஒரு இலக்கியவாதி எழுதிய ஒரு அருமையான புத்தகம் 7வது ஊழி. இது வரைக்கும் இந்த உலகு 6 ஊழிகளை சந்திச்சிருக்கான். இந்த மண் 6 ஊழிகளை சந்திச்சிருக்கு. இப்போ 7வது ஊழியை வெளியிலேந்து வருகிற அழிவாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளலை, நாமவே ஏற்படுத்தி கொள்ளுகிறோம்னு சொல்கிறார். ஏன்? மனித இனம் தன்னுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக மெல்ல மெல்ல சில அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது. இதில் சில விதமான மாற்றங்களை செய்யலாங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவர் ஒரு யோசனை சொன்னார். அப்துல் கலாம் சார் கூட சொல்லிக்கிட்டு இருக்கார், எவ்வளோக்குள்ள மரம் நட முடியுமோ மரம் நடுங்க அப்படின்னு. இப்போ இது கூட பெரிய மைதானம் தான். ஆனால் இது அரசாங்கத்தினுடைய சொந்த இடமா இருக்க முடியும். இதனுடைய ஓரங்களில் மரம் நடுவதில் என்ன கஷ்டம் இருக்குது? நடு இடத்துல மரம் நட முடியாது. ஏதாவது பொருட்காட்சியோ சர்க்கஸோ போடுறதா இருந்தால் நாளைக்கு அதில் பல சிக்கல் இருக்குது. ஆனால் சுவரோரமான பகுதிகளெல்லாம் மரங்களை நடுவதில் என்ன கஷ்டம் இருக்குது? பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி நம்ம பள்ளிக்கூடத்தில் எவ்வளவோ பெரிய திறந்த இடம் இருக்கா, அதில் மரம் நடு அப்படிங்கிறத வற்புறுத்த முடியாதா? முடியும். இன்னும் கூட இப்படி பண்ணலாம் சார். அதுக்குன்னு ஒரு 5 மார்க் அலாட் பண்ணுங்களேன். அதுக்கு ஒரு 5 மார்க் எதுக்கு? நீ ஒரு மரத்தை நட்டு அந்த மரம் நல்லா வளர்ந்துட்டா அதுவும் பாஸ் பண்ணதுக்கு அடையாளம் தானே. வேறு எதுவும் இல்லைனாலும் ஒரு மரமாவது பூத்துது அவனால். இது எவ்வளோ பெரிய விஷயம். இவன் படித்து என்னத்தை பெருசாக கழிச்சான்னு தெரியல, ஒரு மரமாவது பூத்துதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கு ஒரு 5 மார்க் வச்சுங்களேன், கொடுத்துட்டு போங்களேன். இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? அது பெற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு படிப்பு வரலன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடாது. 2 வரி தென்னன்னு ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், பயங்கரமான வரி. 2 வரி. படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். ஒன்றுமே இல்லை, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சுட்டானே. ஒன்றும் படிக்கல, அதனால என்னங்க நடிச்சிட்டு போனால் போச்சு. படித்தவன்லாம் வாத்தியார் இருந்து 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவர் 25 லட்சத்தை வாங்கி உள்ளே வச்சுக்கிறார், டப்புன்னு அப்படி உள்ளே வச்சுக்கிறார். படித்தவன் பாடம் நடத்துகிறார், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறார். பிள்ளைங்க படிக்கல, பள்ளிக்கூடத்தை போய் படிக்கலன்னு பெருசாக வருத்தப்பட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உருப்படியாக ஒரு காரியம் பண்ணணுமா இல்லையா? இப்போ பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு ஒரு மரத்தை நட சொல்லி 10 பிள்ளைகளுக்கு இந்த மரம் பொறுப்புப்பா, இந்த மரம் பூக்கணும், நீங்கள் பார்த்துங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணியா, அன்றைக்கி நடு, அன்னிலேருந்து பார்த்துக்க. எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னு கேட்டால், நம்ம இந்த மண்ணில் இருக்கிற திருமண வீடுகளில் ஒரு சடங்கு ஒன்று உண்டு. அரச மரத்துக்கு பூஜை பண்ணி பால் இதெல்லாம் ஊற்றி பண்ணுறது. மண்டபத்தில் சார் காங்கிரீட் மண்டபம், ஒரு அரசங்குச்சியை உடைச்சிட்டு அது அங்கே இருந்தாலாவது விளக்கமாக இருக்கும், அது அங்கே இருக்கக்கூடாதுபடி உடைச்சி அந்த மண்டபத்தில் கொண்டாந்து ஒரு தூணில் ஒரு கயிறு போட்டு கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம், செத்து போனதுக்கு வைக்கிறான் பாருங்கள், மஞ்சள் குங்குமம்
எல்லாம் வச்சு அதுக்கு பால் ஊற்றுறான். கொண்டு போய் பாலை ஊற்றி அதுக்கு என்னமோ 2 மந்திரத்தை சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே தெருவில் கிடக்கும். எவனோ மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். இது என்ன கூத்து? இது எவன் ஆரம்பித்தா? தமிழர்கள் மரபு என்ன தெரியுங்களா? இவர்கள் வீட்டில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வீட்டில் மரம் நடுவது என்ற பழைய பழக்கத்தின் எச்சம்தான் அந்த மரத்துக்கு பூஜை பண்ணுற பழக்கம். தமிழர் வாழ்வியல்ல இவங்க குடும்பத்தில் என்ன நல்லது நடந்தாலும் என்ன கெடுதல் நடந்தாலும் அதுக்கு அடையாளமாக ஒரு குழந்தை பிறந்தால் மரம் நடுவாங்க. அதே மாதிரி யாராவது வீட்டில் பெரியவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க நினைவாக ஒரு மரம் நடுவாங்க. இப்படி மரங்களை நட்டு அந்த குழந்தைக்கு செய்கிற மாதிரி அந்த குழந்தையின் மூலமாகவே அந்த மரத்தை காப்பாற்றி கொண்டு வருவது. இப்படி ஒரு பழைய அந்த பழக்கத்தினுடைய தொல் எச்சம் தான் இன்னைக்கு ஒரு குச்சியை உடைச்சிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏதாவது சென்சிபிளாக இருக்காது. இதுக்கு நிஜமாவே புருஷன் முன்னாடி 2 பேரும் போய் ஒரு தொட்டியில் ஒரு மரத்துக்கு அதுக்கு பால் தண்ணி இன்னும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்புறம் அதுக்குன்னு வீட்டில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி, இல்லை உங்களுக்கு தோட்டம் இருக்கா, தோட்டத்தில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த மரத்தை நட்டு வளர்த்துட்டு வந்தால் என்ன குறைஞ்சி போட போகிறோமா? சங்க இலக்கியத்தில் படிக்கலையா? புன்ன மரத்தை ஒழிச்சு புன்ன விதையை ஒழிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா ரொம்ப அருமையான பாட்டு அது, குறுந்தொகையில் வர பாட்டு. இந்த ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் காதலிக்கிட்ட நெருக்கமாக போகிறான். அவள் சொல்கிறா, இல்லை இல்லை அக்கா பார்க்குறான்னு. அக்கா பார்க்குறல என்ன அக்கா? புன்ன மரத்தை காமிச்சு சொல்கிறா அக்கா. என்ன அக்கா? இல்லை எங்கள் அம்மா சின்ன பொண்ணாக இருந்தபோது இந்த மணலில் கிச்சு கிச்சு தாம்பால விளையாடுவாங்கல்ல, அப்படி விளையாடும் போது புன்னக்கொட்டையை உள்ளே வச்சு எங்கள் அம்மா விளையாடிக்கிட்டு இருந்தா உள்ளே அவங்க அம்மா கூப்பிட்டோன்னே ஓடி போயிட்டா. அப்போ மழை வந்து இந்த புண்ணை முளைச்சி வெளியில் வந்துருச்சு. அன்னையிலேருந்து அதை தான் தன்னுடைய குழந்தையாக எங்கள் அம்மா நினச்சி வளர்த்தா. அந்த கணக்குப்படி பார்த்தா நான் 2வது குழந்தை, அது குழந்தை. அதனால எங்கள் அக்கா பார்க்குற போது நீ என்னை கட்டி தழுவுறது எனக்கு வெக்கமாக இருக்குனாலும். அப்போ மரங்களை குடும்பத்தோட உறுப்பினர்களாகவே கருதி இருக்கிறாங்களே. இன்னொரு சம்பவம் சார், ரசிகமணி டிகேசி உட்காந்துருக்காரு. மேல்நாட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. டிகேசியை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய கல்ச்சர் எப்படிப்பட்டது? நாங்கள் ரொம்ப சிவிலைஸ்டு சொசைட்டி, நாங்கள் பாருங்கள் வி லவ் ட்ரீஸ் அப்படின்னா அந்த அம்மா, நாங்கள் மரங்களை நேசிக்கிறோம், நாங்கள் தாவரங்களை நேசிக்கிறோம், வி லவ் ட்ரீஸ் அப்படின்னா. டிகேசி சொன்னார், அம்மணி நீங்கள் மரங்களை நேசிக்கிறீர்கள், நாங்கள் மரங்களை பூசிக்கிறோம். ஏன் ஒவ்வொரு கோயிலையும் வேப்ப மரத்துக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சு வேப்ப மரத்தையே கடவுளை கும்பிட்டான் சார், அரச மரத்தையே கடவுளை கும்பிட்டான் சார். இப்போ ஒரு கோயிலில் ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சுருப்பான், அந்த ஊரில் எவனுமே வெட்ட மாட்டான் அந்த மரத்தை. அந்த மரத்துக்கு அவ்வளோ தெய்வீகமான ஒரு மரியாதை கொடுத்தான். நிஜமாகவே அது தெய்வமானு கேட்காதீங்க. உண்மையில் ஒரு மரம் மனிதனை காப்பாற்றுவது போல் இன்னொரு மனிதனால் கூட மனிதனை காப்பாற்ற முடியாது. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன? இப்போ நான் மூச்சு காற்று வெளியே விடுறேன் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, அதைத்தான் நீங்கள் குடிச்சாகணும். நீங்கள் வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு தான் நான் குடிச்சாகணும். இந்த உலகத்தில் எவனுமே செய்யாத காரியத்தை மரம் பண்ணுது. என்ன? நாம் வெளியே விடுகிற கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு அது ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. இந்த உதவியை ஒரு மனிதனால் கூட இன்னொரு மனிதனுக்கு செய்யவே முடியாது. சயின்ஸில் கணக்கு சொல்கிறேன் சார், வேப்ப மரத்துக்கு கீழே போய் நின்று அளந்தா நல்ல அடர்த்தியான பாரம்பரியமான பெரிய வேப்ப மரத்துக்கு கீழே போய் நீங்கள் வெயில் அளந்தா 10 செல்சியஸ் அளவு வெப்பத்தினுடைய அளவை குறைத்து காட்டக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அப்படிங்கிறான் ஒரு வேப்ப மரத்தோட நிழலுக்கு. அப்போ ஒரு மரத்தோட மேன்மை என்ன? நான் வந்து ரிலீஜியஸாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு சென்டிமெண்ட்டாவது அதை ஃபீல் பண்ணணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். அரச மரத்துக்கு கீழே உட்காந்து தான் புத்தர் ஞானம் பெற்றார். அதான் போதி மரமாச்சு. போதின்னு ஒரு மரம் கிடையாது, அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தார், அது போதி மரம்னு சொல்லப்பட்டது. அதுலேருந்து ஒரு கிளையை எடுத்துக்கிட்டு போய் தான் இலங்கையில் நட்டான். பிறகு அதுலேருந்து மறுபடியும் ஒரு கிளையை கொண்டாந்து வச்சு தான் இங்கே மறுபடியும் நட்டு அந்த மரத்தை புதுப்பிச்சான். அந்த மரத்துக்கு அப்படி ஒரு உயிர்ப்பு ஆற்றல் உண்டு. ஏன்னா புத்தரை வணங்குகிற மரியாதை உடையவர்கள் அந்த மரத்தை ஒன்றுமே டச் பண்ணவே மாட்டாங்க. அப்போ அந்த அரச மரம் அப்படிங்கிறது புத்தருடைய அடையாளம். சரி, அரச மரத்தடியில் புத்தர் ஞானம் பெற்றார். புளிய மரத்தடியிலே திருப்புளி ஆழ்வான்னு பேர். நம்மாழ்வார் உட்காந்து ஒரு புளிய மரத்தடிக்கு பொந்தில் உட்காந்து தான் பாட்டு பாடினார்னு வைஷ்ணவர்கள் நம்புகிறாங்க. குருந்த மரம்னு ஒரு மரம், அந்த குருந்த மரத்தடியில் தான் சிவபெருமான மாணிக்க வாசகர் பார்த்தார்னு மாணிக்க வாசகர் வரலாற்றில் வருது. சிவபெருமான் குருந்த மரத்தடியில் குருவாக உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த குருவை வந்து மாணிக்க வாசகர் பார்த்து வணங்கினார்னு பாட்டில் வருது, திருவாசகத்தில் வருது. இன்னும் நிறைய இருக்குது. அதாவது ஒவ்வொரு மரத்துக்கு கீழே ஒவ்வொரு ஞானி ஞானம் பெற்றார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செய்தியே இருக்குது. நான் இப்படி சொல்லிடுறேனே, அரச மரத்துக்கு கீழே புத்தர் ஞானம் பெற்றார், புளிய மரத்துக்கு கீழே நம்மாழ்வார் ஞானம் பெற்றார், ஒவ்வொரு ஞானி வந்து ஒவ்வொரு மரத்துக்கு கீழே ஞானம் பெற்றான். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், எந்த மரத்தையும் வெட்டாதீர்கள்,
அது எந்த ஞானிக்காக காத்திருக்கிறதோ யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஏதாவது ஒரு ஞானி வந்து உட்காருவார்னு அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவசரப்பட்டு நாம் அதை வெட்டிட்டோம்னு சொன்னால் அப்புறம் என்ன ஆகுறது? அந்த மரங்களையும் அவ்வளவு பெருமையாக பாதுகாத்து வந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படின்னா இன்றைக்கு புவி வெப்பம் அடைதல்ங்கிற கொடுமையிலேருந்து இந்த பூமியை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம உண்டு பண்ணிக்கிட்டே போகிற வெப்பத்தை குறைக்கலாம். குறைக்காமல் ஏற்பட்டுட்ட வெப்பத்தை அப்சர்வ் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு வழியில் தான் காப்பாற்றலாம், மரங்கள் மூலமாக தான் காப்பாற்றலாம். சார், ஒரு பழைய கவிதை வந்தது, வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு. உடனே பதில் கவிதை எழுதினான், முதலில் நீ வீடு கொடு, பிறகு நாங்கள் மரத்தை வளர்க்கிறோம். இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம வீட்டில் இடமில்லை, அதனால என்னால் வளர்க்க முடியலன்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பால்கனி இல்லையா, மொட்டை மாடி இல்லையா, முன்வெளி இல்லையா, அதில் ஒரு சின்ன தொட்டியை வைங்க. அந்த சின்ன தொட்டியில் ஒரு கனகாம்பர செடி வைங்க. அந்த சின்ன தொட்டியில் பசலைக்கீரை வைங்க. அந்த சின்ன தொட்டியில் வெத்தலை கொடி வைங்க. அந்த சின்ன தொட்டியில் ஓமவல்லின்னு ஒரு 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 செடி இருக்குது. அந்த ஓமவல்லி செடி சளிக்கு ரொம்ப அருமையான மருந்து. அது ஒரு புஷ் அப்படியே அடர்த்தியாக அப்படியே வெளியில் வரும். வேறு ஒன்றுமே கிடையாது. பச்சை பசேல்னு இலைகள் எவ்வளவு பூமியில் விருத்தி ஆகிட்டு போதோ அவ்வளவு பூமியில் இந்த புவி வெப்பமடைதல் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா. எங்கிட்ட பால்கனி தான் இருக்குது, செடி வளர்க்க இடம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தினம் சாப்பாட்டுக்கு முன்னாடி இப்படி கை கழுவுவீங்க இல்லையா, அந்த கை கழுவுற தண்ணியை அந்த தொட்டியில் கை கழுவுனீங்கன்னா அது போதும் புவி வெப்பமடைதலை ஓரளவு குறைப்பதற்கு. அது போதும். ஏன் நம்ம அந்த முயற்சி பண்ண முடியாதா? ஒரு தொட்டியை வச்சு அந்த தொட்டியில் ஒரு செடியை வச்சு தினம் கை கழுவும் போது அதில் கழுவ முடியாதா? கழுவுனா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வலிமை உடையது. நாம் ஏற்படுத்தியிருக்கிற இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிற சேதாரத்தை இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். ஏற்படுத்தியிருக்கிற சேதாரத்தை சொன்னால், பசிபிக் மகாக்கடலில் பல மைல் நீளத்துக்கு ஒரு தீவு உருவாயிருக்கு. பசிபிக் மகாக்கடலில் ஒரு பல மைல் தூரத்துக்கு ஒரு தீவு உருவாயிருக்கு. வேற ஒன்றும் கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள். எல்லா நாடுகளும் கொண்டு போய் கடல்ல பிளாஸ்டிக் குப்பையை கொட்டி இந்த பிளாஸ்டிக் குப்பை மொத்தமாக சேர்ந்து பசிபிக் மகாக்கடல்ல ஒரு கழிவு குப்பைகளுடைய தீவு உண்டாயிருக்கு. அதனுடைய விளைவு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எத்தனை உயிரினங்கள், மீன்கள் போன்றவை சாக போகின்றன தெரியல. அப்போ இதை பற்றிலாம் மனுஷன் கொஞ்சம் பயப்படணும். நம்ம செய்கிற ஒரு காரியம் உலகத்துக்கு எத்தனை பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நம்ம சிந்திக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயல் மூலமாகவும் உலகத்துக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் என்பதை யோசிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அப்போது குறைந்தபட்சம் இந்த புவியை வெப்பமடைய செய்யாதபடி புவி வெப்பத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கண்டறிந்து நாம் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அரசாங்கங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாம் எவற்றையெல்லாம் கடைபிடிக்கலாமோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம். இந்த ஞாயிறு போற்றுதும்னு அவர் சூரியனை சொன்னார், திங்களை போற்றுதும்னு அவர் திங்களை சொன்னார். நான் உங்களை அனைவரும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், பூமி போற்றுதும். இந்த பூமியை போற்றினால்தான் நாம் வாழ முடியும். ஒரே வார்த்தையில் சொன்னால் இந்த பூமியை பாழாக்குகிறவன் சொந்த தாயை கற்பழிக்கிறவன். இந்த பூமியை பாழாக்குகிறவன் சொந்த தாயை கற்பழிக்கிறவன். இந்த விபரீதம் நிகழக்கூடாது என்ற எண்ணத்தோடு நம்முடைய ஒவ்வொரு அசைவும் இந்த பூமியை பாதுகாப்பதற்கு உரியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பூமி போற்றுதும் என்ற சிந்தனையை உங்கள் முன்பாக வைத்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.